பிரகாஷ் ப்ரோ. சும்மா ப்ரோ, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். டைரக்டா இதுல போலாம். ரைட், ஓகே. இன்னைக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு அப்டேட் பரணி பரணி வந்து மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ணல, கால் எடுக்கல. இல்லாத இப்போ படம் பார்த்து 4 படங்கள் பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பெருசா அப்டேட் ஓகே வந்திருக்காது. ஓகே. என்ன அப்டேட்னா என்ன பெரிய அப்டேட் வந்துட போகுது? ஏங்க பொறுப்பா இருக்க மாட்டீங்களா? 1/4 மணி நேரம் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க. சின்ன ஒரு பேக்கெட் வந்துருச்சு. கேங்கர்ஸ் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்காங்க. சுந்தர்சியோட வழக்கமான ஒரு கிளாமரஸ் சாங்கு. ஹிட்டு நானி படத்தோட படத்துடைய ட்ரெய்லர் வந்து ஏப்ரல் 14 காலையில 11 மணிக்கு வருது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அடுத்தது கண்ணப்பாங்கிற படம் வந்து ஜூன் 27 போஸ்ட்போன் ஆகுது. இந்த ஏப்ரல் 25 வரதா இருந்துச்சு. ஜூன் 27 போஸ்ட்போன் ஆகுறது அபிஷியல் நியூஸ் வந்துருச்சு, போஸ்டோட வந்துருச்சு. வேற எதுவும் பெருசா அப்டேட் வந்த மாதிரி தெரியல. எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க, மிஸ் ஆனா தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு டேரக்டா வந்து குட் பை டெக்லி ரிவ்யூ, இன்னைக்கான நாள் ஜிபியூ நாள், அப்டேட் எனக்கு அதுக்குள்ள தெரிஞ்சு போயிடும். இது தவிர்த்து வேற எதுவும் வரல ப்ரோ. ரைட், ஓகே. ரவிதேஜா அந்த மாஸ் ஜத்தாரால ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஏப்ரல் 14 வருது ப்ரோ. டூ மேரி லவர்னு ஒரு பாட்டு. ரைட், ஓகே. சரி, ரைட். நேரா ரிவ்யூக்குள்ள போயிடும். சுகுமார் ப்ரோ, உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்போம். நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்தது? குட் பை டெக்லி ரொம்ப ஒரு ஃபேன் பாய் சம்பவம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, அப்படியே ரிவ்யூக்குள்ள போயிடுவோம். எனக்கா ப்ரோ, நான் எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல இருந்தே வந்து அந்த ஒரு வைப்லேயே சரியா தூங்கல. நேற்று நைட்டு எப்போ அந்த டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி அது எல்லாருக்குமே இருக்கும். கரெக்டா அந்த டைம் போய் தியேட்டர்ல உக்காந்துட்டு ஆரம்பிச்சு அந்த ஆரம்பிக்கிற டைம் மட்டும்தான் தெரிஞ்சிருச்சு. அது முடிஞ்சு அந்த என் கார்டு வர வரையுமே வந்து சரியான ஒரு இது பிளாஸ்ட் தியேட்டரு. அந்த மாதிரி நான் வந்து கடைசி எந்த படத்துக்கு பார்த்தேன்னு கூட வந்து எனக்கு அவரோட படத்துக்கு சொல்றேன், ஞாபகமே இல்லை. ஒரு சீன் பை சீன் வந்துட்டு ஒரு தியேட்டரிக்கல் மூமெண்ட். நான் வந்து கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்ணேன். ஒரு ரீசன் என்னன்னா, நான் பிவிஆர்ல புக் பண்ணிட்டேன் தெரியாம. ஆனா பிவிஆர்லயே இந்த மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்களான்னு இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். அந்த தியேட்டர்லயே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அது வந்து நான் வந்து ஒரு நல்ல ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் இருக்கிற தியேட்டர்ல பாத்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு பயங்கரமான வருத்தம் எனக்குள்ள. பட் இருந்தாலுமே அந்த வைப் வந்து குறையாம அந்த ஒரு சீன் பை சீன் நான் எந்த ஒரு ஸ்பாய்லருமே வந்து நம்ம இல்லாம இன்னைக்கு வந்து போகலாம். ஜஸ்ட் வந்து எனக்கு தோன்றதை மட்டும் நான் சொல்றேன். ஒரு ஜாலியா ஒரு ரொம்ப ஒரு 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 இந்த மாதிரி ஒரு இயற்கையை நம்ம வந்து பார்த்து எனக்கு தெரிஞ்சு மங்காத்தால பார்த்ததுக்கு அப்புறம் இவர் வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு துணிவுல பார்த்தோம். பட் ஆனா இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா நம்ம வந்து பார்க்கல. இதுல எல்லாமே எண்ட் டு எண்ட் இருக்கு. இதுல வந்து எனக்கு வந்து இதுல வந்து இது பண்ணி நெகட்டிவ் இதுல எதனா இருக்கா அப்படின்ட்டு பார்க்கறது கூட மைண்ட் போகல. அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 ரிவ்யூ பண்ற ஒரு மைண்ட்லயே பார்க்க வைக்கல ப்ரோ படம். நான் வந்து ஒரு ஃபேன் பாயாவே மாத்திருச்சு. யூஸ்வலா எந்த படம் பார்த்தாலுமே இப்ப நம்ம அந்த இதுல இருக்கோம், நம்ம அந்த இது ஃபீல்டுல இருக்கோம், கண்டிப்பா ரிவ்யூ பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு இதுல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி உட்காந்து பார்ப்போம். பட் ஆனா இந்த படம் அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணிருச்சு. எவ்வளவு நேரம் தான் நம்ம வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அதுல நான் எதுவும் சொல்லல, ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும், ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் பார்த்தோன்னே அதெல்லாம் என்னையே மீறி இதுவாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் வரும் ஃபுல் வைப் தான். எல்லாரும் பேசலாம், நானே எல்லா பாயிண்ட்ஸும் பேச விரும்பல. ஜஸ்ட் நான் எனக்கு இருக்கிறத சொல்றேன். பயங்கரமான ஒரு ஒரு ஃபெஸ்டிவல். ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப ஹாப்பி ப்ரோ. சூப்பர். அடுத்து வேற மாவீரன் தான் நான் எதிர்பார்க்கணும். அதுக்கு நடுவில் பரணி வந்துட்டு அப்படி பரணிட்டே கேட்போம். பரணி இன்னைக்கு 4 படம் பார்த்துருக்கீங்க. ஆமா, விஜய் ரசிகரான அஜித் குமார்ட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். அடுத்து ஏகே ஃபேன்ஸ்ல இருந்து வருவோம். ப்ரோ, நான் சொன்ன ஸ்டோரி கரெக்டா இருந்துச்சு பாத்தீங்களா? ஸ்டோரி கரெக்டா இருந்துச்சுங்களா? மறந்துச்சு. அடுத்தது ரொம்ப நாள் ஆச்சு, அதை விட்டுருங்க. படம் எப்படி இல்ல, இருந்துச்சு அதுக்கு வந்து நான் டேரக்டா. சொன்னேன்ல ப்ரோ, நான் நேற்று சொன்னதுதான் ப்ரோ. படம் கதை ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் இல்ல. இன்ட்ரோடக்ஷன் சீன் மாதிரி 10 மாஸ் சீன் இருக்கும். படம் ஃபுல்லா படம் ஆரம்பத்துல இருந்து முடியிற வரைக்கும் கத்திட்டே இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும். அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நேற்று இன்னைக்கு போனேன், அதே மாதிரி தான் இருந்துச்சு.
பண்ண மாதிரி அதே கதை. அவரே தான் ஜெயிலுக்கு போறது அவரே தான் முடிவு பண்ணாரு, வர்றது அவரே தான் முடிவு பண்ணாரு. எனக்கு அந்த எனக்கு ஓகே தான் ப்ரோ. ஆனா எனக்கு அந்த படம் முடியும் போது ஒரு லுக் வந்துச்சு தெரியுமா? எனக்கு உண்மையாலுமே படத்துல வந்த லுக்லயே ரொம்ப பிடிச்ச லுக் எனக்கு அந்த லுக் தான். அது பயங்கரமா பண்ணி வச்சிருந்தாப்புல. எனக்கு அதை பார்த்ததுக்கப்புறம் ஏன்டா இதே ஏன்டா நீ முதலே படத்துக்கு யூஸ் பண்ணிருக்கலாமேடா, இது அதை விட பயங்கரமா இருக்கேடா. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. மாசு மாஸ் மாஸ் அவ்வளவுதான் ப்ரோ. ஏகே ஃபேன்ஸ்க்கு செம ட்ரீட். ரொம்ப நானும் சொன்னேன் ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கணும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். அடுத்தது அண்ட் அருண்நிதி தென் பிரதர். எனக்கு அந்த சொல்லுங்க டைமிங்ல அஜித் வந்து அந்த சொல்லி ஹஸ்பண்ட் முடிச்சோம். ஒய்ஃப் காமெடியா எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட், ரொம்ப பர்சனலா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த த்ரிஷா விஷயத்திலயும் அந்த சிம்ரன் விஷயத்துல அந்த நடுவில் டைலாக்ஸ் எல்லாம் வரும்ல, அதுக்கப்புறம் இந்த இன்டர்வல் பிளாக்ல ரம்யா அது அந்த டைலாக்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் பர்சனலாவே ஒர்க் அவுட் காமெடியா பண்ணேன். ரைட், சூப்பர். ஒரு விஜய் ஃபேன் இப்படி ஒருத்தருக்கு ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்து டாக்டர் அருண்நிதி பிரதர் சொல்லுங்க brother. ஹாய் பிரகாஷ் ப்ரோ. காலைல நான் ரோகிணியில் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஷோ. இப்போ வரைக்கும் தொண்டை அப்படி கத்திட்டு நான் பார்த்தேன். இப்போ தான் தொண்டை சரியாச்சு. இது எப்படின்னா, இந்த மாதிரி வைப் வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது 2015 வந்து வேதாளம் வந்தது. அந்த டைமில் வந்து இந்த அளவு கூட நான் பார்க்கல. அதுவும் கொஞ்சம் நல்ல வைப்பு. பட் இது வந்து ஒரு இதெல்லாம் நாங்கள் நம்ம ஃபேன்ஸாக வெயிட் பண்ணது. இந்த மாதிரிலாம் நடக்குமா நடக்குமான்னு நடந்துருச்சு. அந்த மாதிரி வந்த ஒரு வைப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் படம் வந்து ஒரு கான்செப்ட் மாதிரியே இருந்துச்சு. அதுவும் அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே வேற சொல்லவே வேணாம். நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்துல உட்காந்துருக்கோமோ இல்ல கான்செர்ட்ல உட்காந்துருக்கோமோ, ஒரு சீரியஸாவே ஒரு நல்ல ஒரு ஃபேன் டைரக்டர் வந்து எப்படி டைரக்ட் பண்ணா எப்படி இருக்கும், நம்ம எப்படி யோசிக்கணும், அந்த மாதிரி வந்து ஆதிக் வந்து ஒரு சீனா பார்த்து செதுக்கி இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இது வந்து உண்மையாவே வந்து இதுல இந்த ரிவ்யூ லாஜிக் இல்ல, இந்த படத்துல கருத்து இல்ல, இந்த நிறைய பேர் பேசுவாங்க இந்த படத்துல வந்து ரொம்ப இந்த மாதிரி டைலாக்லாம் பேசுறாங்க என்ன அப்படிலாம் இதெல்லாம் இல்லவே இல்லை. போய் ஜாலியா உட்காந்துட்டு விசில் அடிச்சுட்டு ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் ஜாலியா பார்த்துட்டு வரலாம் ப்ரோ. படம் என் கூட வந்தவங்களும் பாத்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் தான், ஒரு 4-5 பேர். பார்த்துட்டு இப்போ நைட் ஷோ போலாமான்னு கூப்பிடுறாங்க ஃபோன் பண்ணிட்டு, போலாமா நல்லா திரும்பி ஒரு டைம் பார்க்கலாமா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தர நடிக்கிறது. ஸோ நல்லா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இதில் லாஜிக் இல்லை அது எல்லாமே தூக்கி போட்டுட்டு நல்லா விசில் அடிச்சுட்டு ஜாலியாக வந்து பார்க்கலாம் ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சூப்பர். அடுத்தது யாரு? மாவீரன் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. நான் வந்து நிறைய நிறைய குறைகள் இருக்கு. நிறைய என்ஜாய் பண்ணேன் தேட்டர்ல, பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். நிறைய சீன் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எவ்வளவு என்ஜாய் பண்ணோம் அந்த அளவுக்கு நிறைய குறைகள் இருந்துச்சு. என்னடா இப்போ இருக்குன்ற மாதிரி. மற்றபடி ஏகே ஃபேன்ஸ்க்கான படம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணலாம். தேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க யாரா இருந்தாலும், அதை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த படம் தான் தேட்டர்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். டிவிலையோ ஃபோன்லயோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா தேட்டர்ல கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணிருக்கேன். யார் என்ன சொன்னாலும் இருக்கலாம். இதை பார்த்து ஒரு முடிவு எடுங்க. எனக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஆவரேஜ் அந்த ஃபீல் ரொம்ப சொல்லுவேன். மற்றபடி ஏகே இதுல பெரிய ப்ளஸ். என்ன சொல்றது, இதுக்கு முன்னாடி என்னடா இவ் மனுஷன் இப்ப இருக்காரு, ப்ரீவியஸ் படங்கள்லாம் தோணும் போயிருக்கு. இந்த படத்துல ஒரு சீன்டையும் ஃப்ரெஷ்ஷா இருந்தாரு பார்க்க. ஏன்னா அந்த எங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் நான் டைலாக் வச்சிருப்பேன். ஸ்கிரீன் டைம் அந்த அளவுக்கு போதும். அந்த ஏதோ ஒரு அமர்கலம் படம் சொல்றீங்களா, ஸ்கிரீன் டைம் போதுமான அளவு இருந்துச்சு. ஆனால் டைலாக் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. வாய்ஸ்லாம் கொஞ்சம் அந்த டைம் வாய்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த லுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அஜித் குமார் கிளைமேக்ஸ்ல ஒரு லுக் வந்துச்சு, அது பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அவங்க பிரியா வாரியரா, அவங்கள எனக்கு பெருசா எந்த படத்தையும் பிடிக்காது. ஆனா இந்த படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பா அந்த சாங் ஒன்று செகண்ட் ஆஃப்ல வரும், பயங்கரமா ஒரிஜினலே தூக்கி சாப்பிட்டாங்க இந்த சாங்ல. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க தேட்டர்ல ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே, சூப்பர். அடுத்தது மதன்ஜி. மதன்ஜி இருக்கீங்களா? நீங்க பேசுங்க ஜி, ஒரு 2 நிமிஷம் ஜி, நான் வரேன். ஓகே ப்ரோ ஓகே ஒரே ஓகே. ஒரு டவுட், பேசாம அந்த பாட்டுக்கு அவங்களே ஆட விட்டுலாமே. அவங்க முதல் சீனும் அடுத்த சீன் இருந்தாங்கல்ல, நடுவுல மட்டும் ஏன் இவங்க ஆட விட்டாங்க? இன்னும் எனக்கு பயங்கரமா அந்த பாட்டுல இருந்திருக்கும். இல்ல இல்ல அது நல்லா இருந்திருக்கும். ஆனா என்னன்னா எனக்கு அந்த மொமெண்ட்ல இன்னொரு ஒரு கிரியேட் ஆச்சு. பட் ஐடியா வந்து அது எப்படி சொல்றேன், அது நம்ம ஸ்பாய்லர் பேசும்போது சொல்றேன். அந்த ஸ்பாய்லர் டே ஒரு 2 நாள் கழிச்சு பேசுவோம்ல, நாளை மறுநாள். அப்போ வந்து என்னுடைய ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வேற யாராலும் பேசுறதுலாம் பேசி முடிச்சிடலாம். அடுத்து பரணி இருக்காங்க, அடுத்து வந்து ஏகே ரேசிங்னு ஒருத்தர், அப்புறம் ஆகாஷ் பிரதர், இவங்கெல்லாம் பேசணும். இவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ரிவ்யூ சொல்லிட்டு நம்ம அடுத்த இதில் போவோம். நான் லாஸ்டா சொல்றேண்ணா. ஓகே டன். அடுத்தது வேற யாரு? ஏகே ரேசிங் ஒருத்தர் இருக்காரு, அவரு ஆகாஷ்.
சுமார் ப்ரோ சொன்னதான் ப்ரோ, எனக்கு நைட்டு பூரா தூக்கமே இல்லை, எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் ரிவ்யூ வரும், ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தேன். ஆனா பெருசாலாம் எந்த ஸ்பாயிலர்ல எதுவும் பார்க்கல. நிறைய கிளிப்ஸ் காலையில லீக் ஆச்சு, ஆனா எதையும் பார்க்கல. நான் 3 ஷோ பார்த்தேன் ப்ரோ. வெற்றிலலாம் பார்த்தேன், மதுரை வெற்றில. மார்னிங் ஒரு ஷோ, 11 o'clock ஒரு ஷோ, இப்போ 6 o'clock, மொத்தம் 3 ஷோ பார்த்தேன் ப்ரோ. படம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. சின்ன ஓகே. சின்ன மேனர்ஸ் எல்லாம் சின்ன சின்ன மேனர்ஸ் எல்லாம் பயணமா இருந்துச்சு ப்ரோ. தலை எக்ஸ்பிரஸ் பண்ண விதமா இருக்கட்டும், அந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இது வரும் செகண்ட் ஹாஃப்ல, பிரியா வரிய சீனு, அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. தலை பண்ணோட சின்ன சின்ன இது. அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் பண்ணது சூப்பரா இருந்துச்சு. அவரு இதுக்கு முன்னாடி படத்துல இருந்து டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாரு. ஆக்ஷன் மட்டும் இல்லாம அந்த ஃபங்கி மாதிரி அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாரு, சூப்பரா இருந்துச்சு அவருக்கும். எனக்கு தெரியும் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஃபர்ஸ்டா எனக்கு தேர்ட் ஷோ பார்க்கும்போது எமோஷனல் கரெக்டா கனெக்ட் ஆச்சு. அந்த கிளைமேக்ஸ்ல அந்த பையன் நடிச்சிருக்கு, அது அந்த ஃபர்ஸ்ட் இதுவும் அந்த கம்பேர் பண்ணி போடுவாங்க, அது பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. அந்த பிஜிஎம் கூட நல்லா இருந்துச்சு. அந்த ஜிவி ஒன்று இது பண்ணியிருப்பாரு, அது சூப்பரா இருந்துச்சு அந்த எமோஷனல் பிஜிஎம். சூப்பர். அடுத்தது வேற யார் ஸ்பீக்கர்ல உள்ளவங்க பேசுறீங்க? ப்ரோ, படம் பார்த்துட்டேன். இன்ன வரையும் அந்த வைபே அடங்கலை எனக்குலாம். எப்படின்னா, எப்படி சொல்றதுன்னா, இந்த மாதிரிலாம் படம் பார்த்தேன்னா ஒரு வேதாளம் பார்த்தது, அதுக்கப்புறம் விஸ்வாசம் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் பெருசா எதுவுமே ரீசெண்ட் டைம்ஸ்ல அதுவும் விடாமுயற்சிலாம் பார்த்துட்டு ரொம்ப அப்செட் ஆகிருந்தேன். இந்த படம் கொடுத்தா எப்படி சொல்றதுன்னா, ஒரு நார்மலா உள்ளவன்கிட்ட போய் ஒரு படம் கொடுத்தா எப்படி மொக்க பண்ணிடுறாங்க. ஒரு ஃபேன் பாய்ட்ட கூட தெறிக்க விட்டு வச்சிருக்காங்க, ஒரு சீனையும் தெறிக்க விட்டுருக்கான் மனுஷன். இப்போ ஒரு திடீர்னு ஒரு சைலண்ட் ஆகுதா, திடீர்னு அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு விடுறாங்க. பூரா பேரும் ஃபேன் பாயா இருந்தா எப்படி இருக்கும், அப்படி எடுத்து வச்சிருக்காங்க படம். இன்னொன்று சொல்லணும், நானே ரீசெண்ட் டைம்ஸ்ல சொல்லியிருப்பேன், நம்மளுக்கு ஒரு சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். அந்த டேட் வந்து 10 வந்து பார்த்தீங்கன்னா வீரம் வந்து வந்துச்சு, விஸ்வாசம் வந்துச்சு, வேதாளம் வந்துச்சு. அதேமாரி ஆசிய படத்தில் எச் சூர்யா ஒரு முன்னாடி ஒரு ரோல் வந்துட்டு அதுக்கப்புறம் வாலி எடுத்தாரு, அது நல்ல ஹிட்டு. அதுக்கப்புறம் விபி வந்து ஜீல நடிச்சுட்டு மங்காத்தா எடுத்தாரு, நல்ல ஹிட்டு. அதே மாதிரி ஆதிக்கு நேர்கொண்டார் பார்வையில இருந்து இந்த படம் எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஃபேன் பை மங்கா, ஏன்னா மங்காத்தாவை பார்த்த மாதிரியே அப்படியே இருக்கு. ஒரு 10-15 வருஷம் மங்காத்தா பார்த்தோம்னா அதே மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஸ்பாயிலர்லாம் சொல்ல விரும்பல. ஒரு சீனும் தலை வந்து அந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டில் அந்த எண்டில் வர்ற மூமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு 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 சீனுமே நல்லா இருக்கு. எப்படி ரசிச்சு எடுத்தாங்க அப்படின்னே தெரில. பெரிய கிரெடிட் ஆதிக்கு தான். ஒரு கரண்டே என்னென்ன ட்ரெண்டிங்க அந்த சாங்ஸ் ரெட்ரோ சாங்ஸ் தான் அப்படின்னு ரெட்ரோ சாங்ஸ் கரெக்டான இடத்துல வச்சு பிஜிஎம்லாம் பக்கா வச்சு செதுக்கி வச்சிருக்காங்க படத்தை. இது போக படத்துல திரிஷா சாங்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க, அது மேபி அன்கட் இதா வரும்னு நினைக்கிறேன். படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலு, நல்ல கலெக்ஷனு. அது மாதிரி நெகட்டிவ் சொல்றவங்களாம் நம்பாதீங்க. ஒரு குரூப், அது எப்பொழுதுமே ஒரு குரூப் வரதான் செய்யும், அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. படத்தை தேட்டரில் பாருங்க, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக படம் இருக்கும். இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் ப்ரோ. சூப்பர், ரைட்டு. வேற யார் சொல்றீங்க? இல்ல நம்ம போயிடுவோமா டைரக்டா? நம்ம சையத் பேசுறேன், போங்க. உங்களோட ரிவ்யூ எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆமா, சையத் இப்ராஹிம் பிரதர் வந்திருக்காரு, அவர் சொல்லிட்டோம். சொன்னதுக்கு நம்ம சொல்லிடுவோம். நான் அன்னைக்கு திருச்சி எல்ஏ சினிமா மெயின் ஸ்கிரீன்ல பார்த்தேன். எனக்கு 2 விஷயம் ஃபர்ஸ்ட் ஒன்று தோணுச்சு. இந்த படம் வரதுக்கு முன்னாடி எனக்கு இந்த படம் மேல நம்பிக்கையே கிடையாது. என்ன ரீசன்னா, டீசர்லயும் சரி பாட்லயும் சரி பொழுதுனைக்கு ஏகேங்கிற அளவு ஓவர் டோஸ் போனது எடுக்குமா எடுக்காதா, அது நமக்கே ஒரு மாதிரி எடுக்காதா, ஃபேன்ஸ்க்கே அது ஓவர் டோஸா போச்சு எடுக்குமா டவுட்டா இருந்துச்சு. அது எப்படி ஒரு கேரி பண்ணி கரெக்டா கொண்டு வந்தாருங்கிறது ஒரு சந்தேகம். படம் பார்த்ததுக்கு அப்புறம் தோண விஷயம் சொல்றேன். அடுத்தது, எப்படி இது ஏகே இந்த மாதிரி ஸ்கிரிப்டுக்கு இந்த மாதிரி சீனுக்குலாம் ஒத்துக்கிட்டாரு? ஒரு 10 வருஷம் தள்ளி இருந்திருக்காப்ல, மறுபடியும் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இன்ன வரைக்கும் எனக்கு இருக்குது. எப்படி இதை அக்செப்ட் பண்ணா, எதனால அக்செப்ட் பண்ணாப்ல, இது வரைக்கும் சீரியஸா கன்ஃபியூஷன்ல நானே இருக்கேனா. ஆனா எனக்கு படம் பார்த்து எனக்கு தெரிஞ்ச கடைசியா நான் தியேட்டர்ல ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் உட்காரா பார்த்த படம்னா வேதாளம் 2015 கலைஞர் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு மட்டும்தான் நான் சீட்ல உட்காரவே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லு மாசு நமக்காண்டியே படம் எடுத்த மாதிரி எடுத்திருக்காப்ல. அதை கேரி பண்ண விதம், என்னதான் பொழுதுனைக்கு ஏகே மற்ற பாட்டு ரெஃபரன்ஸ் எல்லாம் இருந்தாலும் அது கொஞ்சம் கூட சலிக்காம எடுத்துருந்த விதம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுக்கு உண்மையிலே ஆதிக்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப் தான் கொடுக்கணும். நம்ம அந்த விதத்துல மேட்ச் உண்மையிலே ஆதிக்கு தான் ஃபுல் கிரெடிட் கொடுத்து. ஆதிக்கு இந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச 2வது ஹீரோனா ஜிவி பிரகாஷ். ஏன்னா ஆல்ரெடி மியூசிக் டைரக்டர் இருந்துட்டு போயிருக்காப்ல. வெறும் நம்ம சிங்க்ரேஷன் வச்சு ஒரு பாட்டை போட்டு அதுக்கு கரெக்டான பிஜிஎம் கொடுத்து அந்த புள்ளி வர சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல பாக்குறப்ப சரியான இதா இருந்துச்சு போ. அது இது வரைக்குமே அதுல இருந்து வரி வர முடியல. அந்த வகையில சரி, ஜிவி பிரகாஷ்க்கும் இந்த படத்துல ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காப்ல. அதே மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் சின்ன சின்ன ரோல் இருந்தாலும் பிரியா வாரிய கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
கண்டிப்பா இந்த படம் வந்து இன்னும் ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் இன்னும் அடுத்த வீக்கெண்ட்ல படம் எடுத்துச்சுன்னா கண்டிப்பா 3 கோடி 4 கோடி நம்ம கலெக்ஷன் பார்க்கலாம் ப்ரோ. ஹலோ ப்ரோ, திருப்பூர் ஸ்ரீசக்தியில படம் பார்த்தேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சதே கிளைமேக்ஸ்ல புலி பாட்டு தான் ப்ரோ. இல்ல யாரு பேச, எனக்கு மட்டும் ஸ்பீக்கர் காமிக்கலையே. பவித்ரனா ஜெயவான் தெரியல. பவித்ரன் தான் ப்ரோ. ரைட்டு. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த படம் குடும்பத்துக்கு செட் ஆகுமான்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருந்துச்சு. எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படம். அவங்க அந்த சுல்தானா பாட்டு கேட்டே இருக்காங்க எனக்கு கூட. ரைட்டு. அடுத்தது நான் வேலூர்ல படம் பார்த்தேன். ரோகிணியில வச்சு நான் வேலூர்ல படம் பார்த்தேன் ப்ரோ. 2 ஷோ பார்த்துட்டேன் காலையில இருந்து. இன்னும் வைப் அடங்கல. இன்னும் 2-3 ஷோ போனாலும் போவேன் நினைக்கிறேன். வெறித்தனமா இருக்கு ப்ரோ நிஜமாவே. ரொம்ப நாள் எப்படி சொல்றது, யாரும் எதிர்பார்க்க முடியாதெல்லாம் இல்ல ப்ரோ உண்மையாலே. இப்போ என்னன்னா மூளை கழட்டிட்டு வச்சுட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க, லாஜிக் இல்ல கதையில. அந்த மாதிரி எல்லாம் பார்க்காம படத்தை மட்டும் பார்த்தோன்னா சும்மா செமையா என்டர்டைனா இருக்கு, நல்லா இருக்கு. 2.5 மணி நேரம் போனதே தெரியல சீரியஸாவே. நல்லா இருக்கு கதை. கதையோட அந்த எல்லாமே வந்து கலர் கிரேடிங்லாம் பார்க்கணும்னா சூப்பரா இருந்துச்சு. அடுத்தது என்னன்ற மாதிரி சூப்பரா இருந்துச்சு படம். நிஜமாவே ஒர்த்து தான். பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். அது ஃபேமிலிஸோட போய் பார்க்கலாம். எந்த இதுலயுமே வந்து யாருக்குமே மூஞ்சி சுழிக்கிற மாதிரியும் முகம் சுழிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. நல்லா ஜாலியா இருக்கு படம் பார்க்கறது. ரோகிணியில தான் பார்த்தேன், தொண்டை கட்டிருச்சு. படம் உண்மையிலேயே ஸ்டார்டிங் இருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பயங்கர மாசா இருந்துச்சு. இந்த மாதிரி எந்த படத்துக்கு நான் வந்து கத்துறதே இல்லை. ஒரு 5 நிமிஷம் இருக்கும், அவ்வளவு இதுவா இருந்தது. ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு படம். அப்புறம் மங்கத்துல வந்து ஒரு பெரிய படம் அஜித் சார் இப்படி ஒரு படம் வந்து ரொம்ப சந்தோஷம். இது ஏன் பெரிய அஜித் சார்ட்ட வாங்கின மாதிரி மற்ற டேரக்டர்ஸ் ஏன் வாங்க முடியும் ஒரு கொஸ்டினே வந்து. இதுக்கு முன்னாடி அஜித் சார் நான் இப்படி பண்றாருன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அஜித் சார் கிட்ட வாங்கின இந்த வேலையே மற்ற டேரக்டர்ஸ் அஜித் சார் கிட்ட வாங்க முடியலன்னு எனக்கு தெரியல. படம் அவ்வளவு அருமையா இருக்கு. படம் மேசிவ் பிளாக் பஸ்டர் இருக்கும். நம்ம ஏரியாவை மிஸ் பண்றோம். உண்மையாலுமே வாய்ஸ் வந்து கட்டிடுச்சு போல இருக்கு அவருக்கு. ப்ரோ சத்தியமா பயங்கரமா நிக்குது. ப்ரோ ரோஹின்ல தான் விக்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருந்தாங்க ப்ரோ. வாங்கி போடான்னு எதனா 2 இல்ல ப்ரோ, அது மெயின் ஸ்கிரீன்ல ப்ரோ. நான் இன்னொரு ஸ்கிரீன்ல எல்லாம் போட்டாலும் அடங்காதுங்க அந்த மாதிரி. இல்ல ஒன்னே ஒண்ணுதான், நான் திரும்ப அன்னைக்கு ஒருத்தருக்கு சொன்னேன் இதேதான். ஸ்டார்டிங்லயே வந்து ஏதாவது டேப்லெட்ஸ் வாங்கி போட்டுங்க. இது பண்ண ரொம்ப இது பண்ண விட்டுறாதீங்க. விட்டுறாங்க. நம்மள நீங்க வந்து இந்த விடாமுயற்சி பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தாரு, நீங்க 9 விக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவான்னு. சரி 2-3 சீட் இருக்கும் நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது படத்துல ஒரு 5 நிமிஷத்துக்கும் அப்படி ஒரு எலிவேஷன் பயங்கரமா இருந்துச்சு. சூப்பர். சரி ரைட்டு, நம்மளோட ஒப்பீனியன் அப்படியே லேசா தெளிச்சு விட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் வரவங்க பேசி விட்டுருவோம். இல்ல யாரும் பேசுறீங்களா? எனக்கு ஒரே விஷயம் மட்டும் தான் ப்ரோ சொல்லணும். ஜிவியை ரொம்ப பாராட்டணும், ஆதிக்க ரொம்ப பாராட்டணும் ப்ரோ. 2 பேருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஜிவியோட சாங்ஸ் பிளேஸ்மெண்டா இருந்தாலும் சரி, தீம்ஸ் பிளேஸ்மெண்ட் கூட ஒர்த்தா இருந்துச்சு உண்மையாலே. ஆனா எதிர்பார்க்கவே நிறைய ரெட்ரோ சாங்ஸ் எடுத்து வந்து போட்டு அள்ளி போட்டுட்டு இருந்திருக்காங்க. உண்மையாவே தரமா இருந்துச்சு. ரொம்ப நாஸ்டாலஜிக்கலா இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு ஒரு சில சீன்ஸ்லாம். அதுவும் அர்ஜுன் தாஸ்க்குலாம் வச்சிருந்த சாங்ஸ் பிளஸ் டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட், அதாவது பழைய படம் பாக்குற மாதிரி ஒரு நல்ல படம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன். இப்ப அவ்வளவுதான் ப்ரோ, நீங்க பேசிங்க ப்ரோ. எனக்கு ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க பவித்ரன் ப்ரோ, சொல்லிருங்க ப்ரோ. ரொம்ப நல்லது. அஜித் படத்துலயே ரொம்ப பெஸ்ட் ஓப்பனிங் இருக்க மாதிரி தோணுச்சு ப்ரோ. இல்ல எதுவும் பேசினாரா? இல்ல எனக்கு மட்டும் கேட்கல, கட் ஆயிடுச்சு நடுவில். இல்ல ப்ரோ, கட் ஆயிடுச்சு, பேசுறது கேட்கல. சரி ரைட், ஓகே. சரி நம்ம ஒப்பீனியன் சொல்லிடுவோம். நமக்கு வந்து ஒன்றும் இல்லை. என்னன்னா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இந்த படத்து மேல என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஒரு ஃபேன் பாய் சம்பவங்கிறது. அதுக்கு நடுவில் என்னன்னா, இப்போ நமக்கு வந்து ரீசெண்ட் டைம்ல எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, இப்போ உதாரணமா நாளாங்கிற கிராமத்துல கல்யாணத்துக்கு போவேன். நம்ம சொந்தக்காரங்க கிராமத்துல நிறையா இருக்கிறாங்க. அதனால நம்ம சொந்தக்காரங்க பெரும்பாலும் வந்து எப்படி அங்கே ஊர்ல இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து என்ன எதிர்பார்த்துட்டு போவோம்னா, நைட்டு வந்து வெளியூர் கிராமங்கிறதுனால வந்து வெளியில நமக்கு டிஃபன்லாம் கிடைக்காது. அங்கே போய் அந்த கல்யாணத்தை சாப்பிட்டா தான் உண்டுன்னு வச்சுக்கலேன். அப்போ கல்யாணத்துக்கு போகும்போது என்னன்னா, நம்ம நைட்ல என்ன பண்ணுவோம், ஒரு டிஃபன் மாதிரி எதிர்பார்ப்போம். ஆனால் அங்கே என்ன பண்ணுவோம்னா, நல்ல ஒரு
சாப்பாடு வெரைட்டி கூட்டு பொரியல்னு போடுவாங்க. சரி நைட்டு வேற வழி இல்லை சாப்பிடுவோம், நம்ம வெளியூர்ல வேற ஹோட்டல் கிடைக்காது, வேற வழி ஹோட்டல் கிடையாது சாப்பிடுவோம் சொல்லி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் காலையில 7-8 மணிக்கு என்ன பண்ணுவோம், டிஃபன் எதிர்பார்ப்போம். அப்பயும் இட்லி தோசை, அப்பயும் என்ன பண்ணுவோம், சாப்பாடு சாம்பார் அப்புறம் கூட்டு பொரியலாக திரும்ப வைப்பாங்க. அட போங்க, சரி ரைட்டு வேற வழி இல்லை, வேற என்ன பண்ண ஹோட்டல் திரும்ப ஹோட்டல் பண்ணால் 10 கிலோமீட்டர் அலையணும். இவங்க நல்ல இவங்க கிராமத்துல சாப்பாடெல்லாம் தெம்பா சாப்பிடணும்னு நினைச்சு அப்படி போடுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு விட்டுருவோம். திரும்ப கல்யாணம்லாம் முடிஞ்ச அப்புறம் ஒரு 1:30 மணிக்கு போட்டாங்கன்னா திரும்ப அப்பயும் சாப்பாடு கூட்டு பொரியல் வெரைட்டியா அதே தான் பண்ணுவாங்க. ஆனா வேற வழி இல்லாம சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு இத்தனை வருஷம் வந்து நம்ம படங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. நம்ம ஒரு பண்ணா நம்ம பழைய தலையா பார்க்கணும் பண்ணா பார்க்கணும் ஆசைப்பட்டுட்டு இருப்போம். அப்படி எதுவும் இல்லாம நமக்கு இதே மாதிரி சாப்பாடு ஐட்டமாவே இருந்துச்சு. ஆனா எப்பயாவது ஒரு தடவை நம்ம வந்து நம்ம சிட்டில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் இங்கே லோக்கல்ல பார்த்தோம்னு வச்சுங்களேன், இங்கே எப்படின்னா நைட்டு போனோம்னா டிஃபன் ஐட்டம் அப்படியே மிரட்டி விட்டுருப்பாங்க. காலையில டிஃபன் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம் இருக்கும், இந்த இடியாப்பம் ஒரு கிண்ணத்துல வச்சு ஆப்பத்தை பால் இடியாப்பம் பால் வெரைட்டியா போட்டு நான் அது இதுன்னு போட்டு இட்லி பொங்கல் ஊத்தப்பம் வடை என்னென்னமோ பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க காலையில. அது போக மத்தியானம் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, அது ஐஸ்கிரீம், ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஃபுட் ஐட்டம், நமக்கு பிடிச்ச என்னென்ன ஐட்டம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வச்சிருப்பாங்க. பார்க்கவே நமக்கு ஃபுல் மீல்ஸ் வேற லெவல்ல இருக்கும்ல. கிட்டத்தட்ட படமும் எனக்கு அப்படிதான். நமக்கு என்னென்னலாம் இவர்கிட்ட எதிர்பார்ப்போமோ, என்னென்னலாம் இவர் படத்துல வந்து நம்ம வந்து இவர் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ, என்னென்னலாம் லுக்ல வந்து இவர் வந்து பார்க்கணும் ஆசைப்படும், காஸ்டியூம்ல எப்படிலாம் பார்க்கணும் ஆசைப்பட்டோமோ, ஒரு பண்ணா ஒரு எனர்ஜியான ஒரு தலையை பார்க்கணும் ஆசைப்படும். அது முழுக்கமா சொல்லணும் ஏகே படமா இல்லாம பழைய தலை படமா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ஒரு ஃபுல்லா ஒரு நமக்கு ஒரு வைப்பு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுங்களேன். கிட்டத்தட்ட எனக்கு இந்த படம் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்ச இடம்னா என்னன்னா, அந்த கேசினோக்குள்ள என்ட்ரி ஆகிற இடத்துல இருந்து படம் எனக்கு வேற லெவல்ல போச்சு. அது டோட்டலா அந்த ஒரு ப்ரீ இன்டர்வல் பிளாக் டோட்டலாக ஃபுல் பிளாஸ்ட் தான். எனக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப் இந்த ஒரு சீன்லாம் வரும், அதெல்லாம் வந்து அல்டிமேட். ஏன்னா ஒரு மாச ஒரு 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 ஃப்ரேம்ல வந்து காமிக்கணும் அவரோட மாஸ் எப்படி அந்த டோட்டலா அது பில்டப் கொடுக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம், கேஜிஎஃப்ல கொடுக்குற மாதிரி அப்படி கொடுக்கலாம், இல்லை வந்து டைலாக்ஸா என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா வந்து ஜஸ்ட் நமக்கு இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம என்ன அதிகமா நம்ம மூழ்கி இருக்கிறது வாட்ஸ்அப்ல தான். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வச்சு ஒரு சீன் இது பண்ணிருப்போம். அப்படி ஆதிக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. டோட்டலாவே படம் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அந்த இடத்துல ஆரம்பிச்சதுதான் படம். எனக்கு இந்த கேசினோக்குள்ள என்ட்ரி ஆகிறதுல ஆரம்பிச்சது படம். செகண்ட் ஹாப்ல வந்து அந்த மலையாள ஆக்டர் ஒருத்தர் வருவார்ல, அவர் கொடுக்குற எலிவேஷன்ல அன்எக்ஸ்பெக்டட் அந்த கொரியன் கனெக்ஷன் எல்லாம் போட்டு வச்சு என்னமோ பண்ணாங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். எனக்கு வந்து அந்த அனிமேஷன்ல வந்து அந்த 2வது ஆக்டர் யாரு, ஏன்னா கார்ல வந்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஃபைட்ல ஒரு 2வது ஆக்டர் ஒருத்தர் உட்காரு, அது யாருங்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ண விதம் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. செகண்ட் தேர்ட் எனக்கு அது அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. இது மாதிரி வந்து படமே நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஒரு ஃபேன் பாய்ஸ்க்கான சம்பவம். இத்தனை நாள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க வந்து அவர் ரூல்ஸ் போட்டு வச்சிருந்தாரு என்னன்னா வந்து ஃபேமிலிக்காக படம் பண்றது, மெசேஜ் சொல்றது, பெண்களுக்கான படம் பண்றது, விடாமுயற்சியில ஒரு இது பண்றது, அப்படி இதுன்னு என்னென்னமோ பண்ணி வச்சிருந்தாரு. நம்ம என்னன்னா ஒரு ஃபேன் பாய்ஸ் தியேட்டர் படம் பார்த்து முடிச்சுன்னா கத்துறதுன்னு இருக்குல்ல, ஒரு படம் முடியும் போது எங்க உங்களுக்கு திருப்தி ஆவீங்க, படம் பார்க்கும்போது ஃபேன்ஸ் கத்தணும். அதை மீறி என்னன்னா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடியன்ஸே பயங்கரமா என்ஜாய் பண்ணணும். இந்த படம் பாத்தீங்கன்னா படம் முடிஞ்ச உடனே ஒரு சத்தம் வருது பாருங்க, அந்த சத்தம் ஒரு 10 நிமிஷம் நிக்கல, அதுதான் படம், அதுதான் வைப், அதுதான் நமக்கு வந்து திருப்தி கொடுக்கும். ஒரு ஃபேன் பாயா நமக்கு உள்ள போகும்போது அப்பாடா, இந்த அதுலயும் ஒருத்தர் வந்து தியேட்டர்ல வந்து ஜெயிச்சுட்டோம் மாறான்னு கத்தினாரு. எனக்கு வந்து எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட அந்த அந்த வைப்பு வந்து நமக்கு வந்து கொடுத்துச்சு. ஏன்னா படம் பார்க்க போனோம், எதுக்காக போனோம், இந்த படம் சொல்லி தான் போறாங்க. இந்த படம் வந்து ஒரு நான் வந்து அப்படி எழுதியிருக்கேன் பாரு, இப்படி எழுதியிருக்கேன் பாரு ரைட்டிங், அப்படிலாம் எதுவுமே பில்டப்லாம் கொடுக்கல. ஒரு டீசர் ட்ரெய்லர் என்ன சொன்னிச்சோ அதை தான் படத்துல இருந்துச்சு. ட்ரெய்லர்ல வந்து இந்த ஃபேன் பாய் ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு படம் பண்ண முடியும், ஒரு ஃபேன்ஸ்க்காக என்னென்ன பண்ண முடியும் அதை தான் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மற்ற படங்கள்ல எதிர்பார்க்குற மாதிரிலாம் அந்த படத்துல எதிர்பார்க்க வேணாங்க தான் அவங்க கூட சொல்லிட்டாங்க. அது பிரகாரம் தான் இருந்துச்சு. நீங்க போன படத்துல விடாமேட்ல வந்து ஃபேன் பாய்ஸ்க்கான எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்ன ஆட்கள் வந்து இந்த படத்துல ஒன்லி ஃபேன் பாய்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்குல்ல, அது தனிக்காத அவங்களுக்குலாம் நம்ம எப்படி தான் திருப்திப்படுத்த முடியாதுன்னு வச்சுங்க. நமக்கு போனோமா தியேட்டர்ல ஒரு எந்த இடத்துலயும் போர் அடிக்காத ஒரு படம் பார்த்தோமா, ஜாலியா என்ஜாய் பண்ணோமா, வந்தோமா, மறந்தோமான்னு இருக்கிற மாதிரி படம். அதாவது செலிப்ரேஷனுக்காக வந்தோமா பார்த்தோமா. டிவியில நீங்க மாவீரன் சொன்னாரு, டிவில எல்லாம் போட்டு இல்ல மொபைல்ல போட்டு பார்த்தா அந்த திருப்தி கிடைக்குமா, கண்டிப்பா கிடைக்கும். தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் முழுக்க எனக்கு ஃபர்ஸ்ட் 2 தடவை இன்னைக்கு பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் விட செகண்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் சூப்பரா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்லாச்சும் ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அப்படி இப்படி இன்னும் கொஞ்சம் கூட ஏதாவது மறைமுகமா இருக்குமா, அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு. செகண்ட் டைம்ல எதுவுமே இல்லை, அவுட் அண்ட் அவுட் நம்ம வந்து கமர்ஷியல் படம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பார்க்க போறோங்கிற அந்த மைண்ட் செட் மட்டும் தான் வேற லெவல்ல இருந்துச்சு. சொல்ல போனா இன்னைக்கு சர்ப்ரைஸா நைட் ஷோவும் போறேன். அதாவது நான் வந்து நாளைக்கு தான் 3வது தடவை புக் பண்ணியிருந்தேன். ஆனா இன்னைக்கு நமக்கே வந்து திடீர்னு தான் ஒரு 3வது தடவை நைட் ஷோ போறது. ஸ்பேஸை முடிச்ச உடனே கிளம்ப வேண்டியதுதான், பார்த்துட்டு வருவோம். இதுதான் நம்ம படத்தை பத்தி ஒப்பீனியன். இன்னும் சில விஷயங்களுக்கு ஸ்பாயிலர் பேசாம சொல்றேன். அதாவது நம்ம பாசிட்டிவ்லாம் சொல்லிட்டேன், எப்பவுமே இந்த நெகட்டிவ் அப்படின்னு ஒரு சைடு எப்பவுமே எல்லா படங்களும் இருக்கும், அதை அனலைஸ் பண்றோம்னா
அந்த இதுக்குள்ள போறோம். ஏன்னா இந்த படத்துக்கு நெகட்டிவ் நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா வந்து முழுக்க முழுக்க ஃபேன் பாய்ஸ்க்கான படங்கள்னு சொல்றதுனால. ஆனால் அதுலயும் சில மீறி விஷயங்கள் இருக்கு, நமக்கான ஒர்க் ஆகாத சில விஷயங்கள். அதை வந்து நான் ஸ்பாய்லர் சொல்லும் போது நாளை மறுநாள் ஸ்பேஸ்ல டீட்டெயிலா சொல்றேன். இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் இதுதான். இதுக்கு மேல வந்து என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், அஜித் வந்து கதைப்படி நடிக்கிறேன், மெசேஜ் சொல்றேன் அப்படின்னு சொல்லிலாம் நடிக்காம இந்த மாதிரி படமே ஒரு 4 படம் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றது இதுதான். இதை பண்ணிட்டு பிசினஸ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்க பிசினஸ் எல்லாமே இங்க அப்படிதான் பண்றாங்க. நீங்க வந்து ரெஃபரன்ஸை வச்சு மில்க் பண்ணாலும் சரி, இல்ல அப்படி சொன்னாலும் சரி, இல்ல வந்து கதை இல்லாம ஓபி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் சரி, ஆனா ஒண்ணு ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறது இதுதான். நான் வந்து தியேட்டர்ல உங்களை பார்க்க வர்றது, உங்களை ஸ்கிரீன்ல பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும், கத்தணும், கதறணும், அவ்வளவுதான். நமக்கு வந்து இந்த கதை சொல்றதோ இல்ல மெசேஜ் சொல்றதோ இது எதுவுமே வேணான்ட்டாங்க. அதனால நம்ம இதையே பண்ணிட்டு போயிடுவோம், அவ்வளவுதான். இதுதான் இது. மீதிய மத்தபடி மத்த யார் சொல்றேன்னா சொல்லுங்க, கேட்போம். நான் அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல வேண்டியது நான் கொஞ்சம் நேரம் சொல்றேன். ப்ரோ ஆதிக் தானே நெக்ஸ்ட் படம் என்ட்டு கொடுத்துருந்தாரு. இல்ல கார்த்திக் சுப்ராஜ். இல்ல படத்துல வந்து ஹிண்ட் வந்துச்சு. படத்துல வந்து கார்ல கடைசியா அந்த கடைசி கேட்டப்ல வரும்போது டைரக்டர் போட்டு ஏகேன்னு போட்டு 64 போட்டு 2026 போட்டு வரும். அவரு தான் பண்றாருங்கிறது கிட்டத்தட்ட உடையாச்சு. மைத்திரி தான் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ்லயே வந்து அந்த நம்ம சொன்னதுதான். ரிலீஸ்க்கு அப்புறம் திரும்ப கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி டைரக்டர் வந்து அதை வச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். வரட்டும், எனக்கு அவரே 2 படம் பண்ணிட்டு போயிட்டோம். சென்னையில ரொம்ப ஃபீல் பண்ணும் ப்ரோ. இல்ல ப்ரோ, எனக்கு ஆதிக் பண்றதை விட வேற டேரக்டர் ரச கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ. ஆல்ரெடி சீர்த்த சிவா அச்சுமின் தொடர்ந்து 2 மூணு பண்ணி அது 2ஆம் படம் 3ஆம் படமா நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஒரு 2 படம் கேப் விட்டு மறுபடியும் பண்ண நல்லா இருக்குமோ எனக்கு தோணுது. இல்லங்க, ஒரு டேரக்டர் பண்ணிடலாம். அது இந்த மாதிரி டேரக்டர் வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஸ்டோரியோ சரக்கோ வச்சுட்டுலாம் பண்ணல, ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு நீ என்ன எதிர்பார்க்கறீங்களோ அவர்கிட்ட அவர் ரசிகனா என்ன எதிர்பார்க்கறோ அதை பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு. அதே இந்த படம் முடிச்சுட்டு அடுத்து வந்து அவரு இப்போ உடனே ஷூட்டிங் ஆரம்பிக்க போறது கிடையாது. அடுத்த அக்டோபர்ல தான் ஷூட்டிங்னு வச்சுங்களேன். அவருக்கும் ரிலீஸுக்கு டைம் இருக்கு, அடுத்த படம் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கு, ஒர்க்கிங் டைம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் கொடுத்து பொறுமையா பண்ணட்டும். பெரிய படத்துல இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு எல்லாமே டைம் கொடுத்து பண்ண போறாங்க. அவர் பொறுமையா பண்ற. எனக்கு இப்போதைக்கு அந்த அடுத்த படத்தை பத்தி கவலையே கிடையாது. இந்த படத்தை என்ஜாய் பண்றோமா, பார்த்தோமா, அவ்வளவுதான். அதே மாதிரி ஒருத்தங்க சொன்னாங்க ஆதிக் பொறுமையா எடுக்கலாம், நீங்க சொன்ன டைம் இருக்கு. அதே மாதிரி என்னன்னா சிவாவா இருக்கட்டும், மற்ற டைரக்டா இருக்கட்டும், அவர் வேலை வாங்க தெரியல. வேலை வாங்க தெரியலன்னா இந்த மனுஷனுக்கு எப்படி லுக் வச்சாலும் செட் ஆகும், அது யாருக்குமே பண்ண தெரியல. ஆதிக்கு ஒரு லைட்டா இது அந்த டை அடிச்சு மீசைக்கு அந்த எப்படி சொல்றோம் அதெல்லாம் பண்ண விஷயம்லாம் வேற லெவலுங்க. அது லுக் பை லுக்கு பாக்குறப்போ ஃப்ரேம் பை ஃப்ரேம் வேற மாதிரி இருக்கும். இதுதான்டா ஃப்ரேம்ன்ற மாதிரி இருக்கு ப்ரோ. அந்த அதுதான் சொல்றேன். இதெல்லாம் வந்து இவ்வளவு நாள் ஏன் இவ்வளவு நாள் இந்த கெட்டப்ல எங்க இருந்ததுன்னே தெரியல, அந்த மாதிரி இருக்கு. எத்தனை பேர் நோட் பண்ணி தெரியல. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் கிட்ட நிறைய ரிலீஸ் ஆச்சு. நான் அந்த லுக்கு இந்த லுக்கு சம்பந்தமே இல்ல, அந்த லுக் சீக்கிரமா மைண்ட் பண்ணிருக்கேன். பயங்கரமா இருந்துச்சு எல்லாரும். அந்த லாஸ்ட் லுக் வந்து அசல்லையே இருக்கு. யோகி பாபோட ஷூட்டிங் இல்ல ப்ரோ, யோகி பாபோட ஒரு பிக்சர் ரிலீஸ் ஆயிருக்கும், ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர். அந்த மாதிரி பிக்சர் எதுவுமே இதுல இல்ல. அது பயங்கர இதா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த காமெடி சீன்ஸும் நிறைய ஒர்க் ஆச்சு ப்ரோ. சீரியஸா செம்மையா இருந்துச்சு. நிறைய பேர் சிரிச்சாங்க தியேட்டர்ல. நிறைய பேர் வந்து சவுண்ட் தான் நிறைய, அதாவது வந்து தியேட்டர் ஃபுல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு சீனுக்கும் யோகி பாபுக்கும் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி எங்களுக்குள்ள ஒருவரே அது வந்து வேற லெவல்ல இருக்கும் படத்துல பாக்குறப்ப. அதுக்கு அந்த எங்களுக்கு கொடுத்த அந்த 1 லைன் இருக்கட்டும், வேற லெவல். ஒரு சீனும் இன்ட்ரோ மாதிரி தாங்க இருந்தது. இன்ட்ரோவலா இருக்க இன்ட்ரோ சீன், இன்ட்ரோவலா இருக்கட்டும், எங்களுக்கு கொடுத்த ஒரு இன்ட்ரோவா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆமா, சிம்ரன் கேமியா அந்த அளவுக்கு நல்லா பயங்கரமா இருந்துச்சு. சிம்ரன் கேமியெல்லாம் எல்லாருக்குமே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. கேமியோ பண்ணாங்க எல்லாருக்குமே ஒருத்தவங்க ஒரு ஸ்கோப் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் கூட சூப்பரா. சிம்ரனுக்கு வந்து பயங்கர ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டான். ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். சிம்ரன் ஆனா பயங்கர ஸ்கோர் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அந்த செகண்ட் ஆஃப் கர்ஸே வந்து இந்த படம் பீட் பண்ணிடுச்சு. இப்போ தமிழ் சினிமா செகண்ட் ஆஃப் நல்லா இருக்காதுங்கிற கொஞ்ச நாள் அந்த சினாரியே ஓடிச்சு. இந்த படம் செகண்ட் ஆஃப் கரெக்டான அது இல்லாம கரெக்டா பண்ணிருக்காங்க. ஆனா இந்த பொங்கலுக்கு வந்திருந்தா அவங்க சொன்ன டேட்டே சூப்பரா இருந்திருக்கும் ப்ரோ. பொங்கலுக்கு வந்திருந்தா நேரம் மரணமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த படம் இன்னும் ஒரு பெரிய பொங்கலுக்கு நீங்க சொல்றீங்க, பொங்கலுக்கு வந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு டைம் கிடைச்சிருக்காது. இந்த பெஸ்ட் கொடுத்துரு கண்டிப்பா. அவங்க டைட்டில் வேலையை ரெடி பண்ணி இருக்க மாட்டாங்க. பொங்கலுக்கு வந்துருந்துச்சுன்னா அவசர அவசரமா ரெடி பண்ணிருக்க மாட்டாங்க. அவுட்புட் கொஞ்சம் தான் இருந்திருக்கும். இந்த படத்துக்கு பெரிய பாசிட்டிவ் டியூரேஷன் தான் ப்ரோ. 2 20 நிமிஷம் பயங்கர பாசிட்டிவ்.
ஸ்கிரீன் பிளே அதுவும் செம்ம ரேசியா இருக்கு. ப்ரீ இன்டர்வல்லாம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ அந்த சீன். அதான் ஆதிக்கு கரெக்டா பல்ஸ் புடிச்சிட்டான் ப்ரோ சீரியஸா. இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எப்படி பல்ஸ் புடிச்சு ஒர்க் பண்ண வைக்கணும்னு நல்லா தெரிஞ்சுட்டான் சீரியஸா, நல்லா பண்றான். கரண்ட் ட்ரெண்டுக்கு என்னது அதுக்கு ஏற்ற மாதிரியுமே அந்த சாங் பிளேஸ்மெண்ட்டும் பயங்கரமா இருந்துச்சு. அந்த ரெட்ரோ பிளேஸ்மெண்ட் கடைசியில அந்த இப்போ ட்ரெண்டிங்கா இருந்த சீச்சி சாங் அது எல்லாமே பயங்கரமா இருக்கு. தியேட்டர் செம்மதான் இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ, இது அதர் கண்ட்ரீஸ்லாம் எப்படி ப்ரோ இருக்கு ரிப்போர்ட்? இல்ல எல்லாமே நல்லா போகுதுங்க. கேரளாலாம் மிட் நைட் ஷோ நிறைய ஓப்பன் பண்ணிருக்காங்க. எனக்கு கேரளா தான் ஷாக்கிங். கேரளா எப்படி வந்து ஃபுல் பாசிட்டிவ் சொல்றாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சோர்ஸ்ல இன்க்ரீஸ் எனக்கும் சரி. பண்ணிருக்காங்க. எனக்கு மத்த இதெல்லாம் கூட ஆச்சரியம் இல்ல. கேரளால உண்மையாலுமே ஷாக்காய் உட்காந்துருக்கேன். அப்படியே நம்ப முடியாம உட்காந்துருக்கேன். அங்கதான் வந்து பயங்கரமா அடி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா எப்படின்னு தெரியல. இல்ல மேபி நல்ல ரிவ்யூ வந்துச்சு, நல்ல ஒரு கலெக்ஷன் வரும். அதே மாதிரி மலேசியா நல்ல மொரட்டு ஓப்பனிங் போல. மலேசியா, யூகே இருக்காங்க. அந்த அதுவும் அந்த டார்கியோட பிரசன்ஸ், ஸ்கிரீன் பிரசன்ஸ் பிளஸ் வந்து சாங் எல்லாம் இல்லைங்க. நார்மலாவே வேதாளம்லாம் 13 கோடி ரூபா அப்பயே கலெக்ட் பண்ணிச்சுங்க மலேசியாலாம் அந்த டைம்ல. அந்த மாதிரி ஒரு படம். அதுக்கப்புறம் கண்டென்ட் சரியா கொடுக்கல நம்மால. ஸோ அதனால கொஞ்சம் இறங்குனுச்சு. இந்த படத்துல பிடிச்சிட்டாரு அதை. மலேசியான்னு ஒரு சீன் அந்த ஒரு அவரு டாக்கி ஓகே. பட் ஆனா இந்த படத்துல சொல்லுவாங்க மலேசியால இருந்து ஆள் இறங்கி இருக்கு. அது ஸ்பாயிலர் வேணாம், பட் சொல்றேன். அந்த ஒரு சீன் எல்லாரும் கனெக்ட் பண்ணிருக்க முடியும். அது கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது மலேசியான்ற ஒரு சீன் வந்து பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ் அது. ஆனா நீங்க வந்து எனக்கு ஒருத்தங்க அடிச்சு போன் அடிச்சு கேட்டாங்க. எனக்கு பிரதர், எனக்கு ஒரு பழைய மேனேஜர் ஒருத்தர் ஒர்க் பண்ணப்ப கேட்டாரு ஒரு கால் பண்ணி. படம் பார்த்து முடிச்சுட்டு சொன்னார், என்ன ஏதாவது டோப்பு போட்டுச்சு படம் எடுத்தானா இப்படி எடுத்து வச்சிருக்கான் அப்படின்றாங்க. ஒரு சீனையும் செதுக்கி வச்சிருக்காரு அதுக்கு. ஏன்னா எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. அந்த மலேசியா சீனா இருக்கட்டும், ஒரு ரெஃபரன்ஸா இருக்கட்டும், இந்த இடத்துல இந்த ரெஃபரன்ஸ், இந்த டைலாக் எல்லாம் அப்படி எடுத்து வச்சிருக்காரு ஆதி. அந்த ஆரம்பம் நல்லா இருந்தது சென்னையில. அது கடைசி வரையும் அந்த கடைசியில இவர் படம் அது நம்ம வந்து இதுன்னு சொல்ல முடியாது. வாலி படத்துல பாட்ட படம் பாருங்க, அர்ஜுன் தாஸ், அதுவும் நல்லா இருக்கும். கொல்லவா இருக்கோன்ற சீன் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்குலாம். இப்படி என்ஜாய் பண்ணி படத்தை பேங்க் மொட்டை. ஆமா ப்ரோ, அந்த எனக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டபுள் ஆக்ஷனா ஏன்டே கேப்பாரு பாத்தீங்கன்னா ப்ரோ, செம்மையா இருக்கும் ப்ரோ சீன்லாம் நிஜமாக. அதெல்லாம் சொல்லிடாங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லிட்டாங்க ப்ரோ. நான் அர்ஜுன் தாஸ் ஒரு டயலாக் மட்டும் தான் சொன்னேன். ஸ்பாயிலர் மட்டும் அப்புறமேட்டு நாளைக்கு பேசும்போது பேசிக்கலாம். ஸ்பாயிலர் மட்டும் வேணாம். அதெல்லாம் செம்ம டெஸ்ட் இன்டர்வல் முன்னெல்லாம். எனக்கு வந்து மெயினான ஒரு இதுவெல்லாம் அவர் பேசுற ஸ்லாங், அதான் அவர் பேசுற அந்த டோனு எல்லாமே ஒரே. அதான் பல வருஷம் முன்னாடி பார்த்துருக்கோம் அவர் அந்த மங்காத்தால தான் அந்த மாதிரி பார்த்தோம். பட் ஆனா டோட்டலாவே ஒரே படத்துல பயங்கரமா மாத்திருக்காரு ஆதிக்கு. இந்த படத்தை அவர் எவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் பார்த்தா தெரியும். படம் பாக்குறவங்க எல்லாருமே வந்து படம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு வந்துடாதீங்க. கண்டிப்பா போஸ்ட் கிரெடிட்ஸ் பாருங்க. அது டெஃபினட்டா, அது எப்படி சொல்றது, அது நீங்க ரொம்ப ஹாப்பியா வருவீங்க அதை பார்த்துட்டு வரும்போது. இது ஏகே ஃபேன்ஸ் அவங்க இவங்க எல்லாம் கிடையாது. சினிமா பிடிக்கிற எல்லாருக்குமே அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் பார்த்தா கண்டிப்பா பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்து அவரோட அந்த எப்படி சொல்றது, அவரோட சிரிப்பு, அவர் பண்ற அந்த அந்த ஒரு இதுவெல்லாம் ஏகே இப்படி பண்றாரா இதுல ஆஃப் ஸ்கிரீன்ல அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கெல்லாம். அதுவும் இந்த டைம்ல இப்பெல்லாம் சமீபமா வந்து அவர் மோர் ஓரியன்ட் எல்லாருமே சொல்றாங்க. அவர் பேஷன் நோக்கி போறாரு அப்படி இப்படின்னு. அவர் சினிமாவை எவ்வளவு லவ் பண்றாருன்னு அதை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். அது பார்க்கலாம் பண்ணல ப்ரோ, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்துக்காக சொல்றேன். இல்ல படத்துக்கு கஷ்டப்பட்டிருக்காரு, ஈஸியா கேரி பண்ணலன்னு சொல்லல. அவரு அந்த படத்தை என்ஜாய் பண்ணிருக்காரு. கஷ்டமாவோட அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்ல வந்துட்டு பார்க்கும்போது அவர் எவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்காருன்னா, கடைசியா வந்து இது மங்காத்தால பார்த்தோம். இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ் வந்து மங்காத்தால மட்டும்தான் வந்து வெங்கட் பிரபு வச்சிருப்பாரு. அது நான் பல தடவை, எல்லாருமே வந்து அது பல தடவை பார்த்திருப்பாங்க. அந்த சீன்ஸ்க்காகவே வந்து தேட்டருக்கு எத்தனையோ வாட்டி போனது உண்டு. இந்த படத்துல அதே ஒரு இதுவும் வந்து பல வருஷம் கழிச்சு கேரி பண்ணி வந்து இதுல வச்சது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது உண்மையாவே இதை மெயினா வந்து அது டைட்டில் கார்டு நான் எதிர்பார்த்தா கண்டிப்பா வந்து மாசா பண்ணிருப்பாரு அப்படின்னு. ஆனா போஸ்ட் கிரெடிட்ஸ் கண்டிப்பா இந்த ஒரு இது வச்சிருப்பாங்க அப்படின்றது வந்து பெரிய சர்ப்ரைஸ். அதுவும் ஒரு சில சீன்ல எல்லாம் வந்து அவர்லாம் நான் எனக்கே தோணுச்சு, யாரியா நீ ஒரு ஃபேன் பாயா இருக்கலாம், நான் ஃபேன் இவ்வளோ ஃபேன் வெறியனா நீ இருக்கியப்பா. அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்ல ஒன்று பண்ணுவார்ல அவரு, அது ஆதிக். அது பாருங்க, நீங்க படம் பார்த்துட்டு நீங்களே வந்து ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம அதெல்லாம் டீட்டெயிலா பேசுவோம்.
ப்ரோ அந்த கேமரா நீங்க பாத்தீங்கன்னா கத்துவாரு ப்ரோ இவரு அந்த விசில் அடிப்பாரு ப்ரோ, செம்மையா இருக்கும் ப்ரோ இல்ல பாக்க. அதுதான் சொல்றேன். அது நம்ம எதுவும் சொல்ல வேணாம். ஓகே எதுவுமே ஓகே. அதனால நான் ஸ்பாயில் பண்ணாம சொல்றேன். அதுவும் கூட வந்து ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட் தான் எல்லாருக்குமே. அது ஆமா ப்ரோ. பாருங்க நிறைய பண்ணியிருப்பாரு. ஏகே வந்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்றதும் வந்து அந்த இதுல காட்டியிருப்பாங்க. ஸ்டண்ட்டுக்கெல்லாம் காட்டியிருப்பாங்க. அவரு நானும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து நான் ட்வீட் போட்டிருப்பேன். அவரு ஸ்டண்ட்டுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து இந்த படத்துல வந்து அவர் மெயினா வந்து ஒரு டூப்லாம் இல்லாம பண்ணியிருக்காரு அப்படின்னு. அவர் அந்த அத வந்து எல்லாருமே வந்து இது இந்த சீன்லாம் எப்படிப்பா அப்படிப்பா இப்பெல்லாம் எல்லாம் நிறைய கிரீன் மேட் நிறைய வந்து சிஜி அப்படிலாம் வர இதுல ஸ்டண்ட்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இன்னமும் பண்ணிட்டு அதுல ஒரு சீன் வரும். அவர் மேல அவர் எவ்வளவு அவர் வந்து எல்லாரும் மேலே எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு அப்படின்ற ஒரு இதுவெல்லாம் இந்த படத்துல இந்த ஒரு போஸ்ட் எடிட்ஸ்ல பார்த்தோன்னே அவர் மேல வந்து அவர் பிடிக்காதவங்க கூட அவர் அது அந்த அந்த ஒரு இதுல வந்து மூமெண்ட்ல வந்து அவங்கலாம் வந்து இத்தனை நாள் இந்த மனுஷனை போய் நம்ம வந்து அது பண்ணுமே இது பண்ணுமே அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆஸ் அ ஹியூமன், ஆஸ் அன் ஆக்டர் இந்த படத்துல வந்துட்டு எல்லாமே அவர் பண்ணிட்டாரு. ப்ரோ அதே மாதிரி நான் ஆதிக்குன்னு வந்தப்போ ரொம்ப பயந்தேன் ப்ரோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த படம் நமக்கு தெரியும். மார்க்காண்டனை விட்டுடுங்க, நான் லேட்டாக தான் பார்த்தேன். மங்காத்தான் அந்த மாதிரி பயந்தேன். வெங்கட்பூர் பண்ண காமெடி படம் எடுக்கிறப்ப 50 படம் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு. ஆதிக்கா மகிழான்னு பார்க்கவே மகிழ் தான் பெஸ்ட்டாக தெரிஞ்சது. படம் பார்த்ததுக்கு தான் தெரியும். இன்னொன்று என்ன, ஆதிக்கு வந்து ஃபேன் பாய் தான். இப்போ நானும் நீங்களும் டைரக்ட் பண்ணா அவர்கிட்ட போய் எனக்கு இந்த இதுதான் வேணும்னு சொல்ல முடியாது. பட் சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்கிறாரு மனுஷன் தலையிட்ட. அதான் இதுதான் சார் இன்டர்வியூல வேணும், இந்த look சொல்லியிருப்பார்ல தான் வேணும். பரத் இன்டர்வியூல என்னதான் நம்ம ஃபேன் பாயா இருந்தாலுமே அந்த ஆக்ஷன் சொல்ற டைம்ல டைரக்டரா மாறி ஆகணும். அப்படி மாறினா மட்டும்தான் வந்து அந்த ஒரு இது பண்ண முடியும் அப்படின்றது வந்து அவர் விஷயத்துல அவர் கரெக்டா ஒரு ஒரு டைரக்டரா வந்து என்ன என்ன பண்ணணுமோ நாங்க இந்த மாதிரி தான் வந்து உங்களை வந்து நான் காட்டணும் அப்படின்ற வந்து ரொம்ப அவரோட இதுல வந்து கரெக்டா நின்னனால நம்ம விண்டேஜ் வந்து வெளியே வந்து அவர் தான் கொண்டு வந்தாரு. எனக்கு என்ன எப்படி சொல்றேன்னா, ஒரு சீன் கூட போர் அடிக்கல. நம்ம தலை பேசிய சில படத்துல போர் அடிக்கும், மொக்கையா இருக்கும். டைலாக் இருக்கட்டும், சீனா இருக்கட்டும், கெட்டப்பா இருக்கட்டும், எதுவுமே பெஸ்டா கொடுத்துட்டாரு ஆதிக்கு. அது ஒண்ணுதான் இது. ப்ரோ சிம்பிளா சொல்ல போனா சிம்பிளா சொல்லணும்னா கமர்ஷியல் சினிமா இட் ஸ்பீக்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. அந்த ஒரு இது அது வந்து இந்த படத்துல ஒரு ரொம்ப இதுவா ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஒரு கமர்ஷியலா ஒரு ஜாலியான ஒரு 2.5 மணி நேரம் வந்து எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு வெளியே வரணும். அதுதான் சினிமா பண்ற ஒரு மேஜிக்கே அதுதான். என்னதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு மெசேஜ் சொன்னாலுமே எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு இந்த மாதிரி கமர்ஷியல் சினிமா வந்து கொண்டாடுறவங்க வந்துட்டு ரொம்ப அதிகம். அது இப்போ நிறைய வந்து இந்த கால ஓடிடிக்கு அப்புறம் நிறைய வந்து அது கம்மியாயிடுச்சு. தியேட்டருக்கு புல் பண்ண ஆடியன்ஸ் புல் பண்றது இந்த மாதிரி கமர்ஷியல் சினிமாஸ் திரும்பி ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு புல் பண்ணுது. நிறைய இந்த மாதிரி வரணும். அவரு பிரகாஷ் ஆல்ரெடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு. மெசேஜ் மாதிரி எல்லாம் இந்த பழைய மாதிரி எல்லாம் அவர் போகாம இந்த மாதிரி படங்களே வந்து அவர் வந்து ஒரு 4-5 படங்கள் வந்து கண்டினியூஸா பண்ணணும். நடுவில் ஒரு படம் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி இல்ல வந்து அவர் ஒரு ஐடியா வந்து வச்சிருப்பாரு இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு. அதை வந்து பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பண்ணா அது அவரோட இது எல்லாமே வந்து எப்படி சொல்றது எல்லாருக்குமே வந்து அவர் ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாருக்குமே வந்து அவருக்கு ஏற்றன்னு ஒண்ணு இல்லாத அளவுக்கு ஆயிடும் ப்ரோ. கண்டிப்பாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டுங்க ரீசெண்ட் டைம்ல. அந்த வலிமை ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு ஃபேனா வந்துட்டு நானே வந்துட்டு எப்படி சொல்றது நானா சொல்றேன் ப்ரோ. நான் வந்து ஓப்பனா சொல்றேன். நான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து என்னதான் வந்து ட்ராக் யாரா இருந்தாலுமே வந்து அது யாரு என்ன பண்ணாலுமே ஒரு சைட்ல வந்து கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒரு ஃபேன் பை மூமெண்ட் இருக்கும். இவர் இந்த ஆக்டர்னா ரொம்ப பிடிக்கும், இந்த ஆக்டர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணது உண்டு. நான் வந்து இந்த டைம்ல எல்லாம் வந்து வலிமை டைம்ல எல்லாம் வந்து எனக்கு வந்து அது படம் ரிலீஸ் ஆகாததுக்கு தள்ளி போன அந்த அப்டேட் வரும்போதே வந்து ரொம்ப லேட்டா விட்டாங்கன்னு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணது உண்டு. அதுவும் இல்லாம வந்து நம்மலாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு பொறுமையா இருக்க முடியல. எல்லாருமே நம்மள வந்து மார்க் பண்ணுவாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி என்ன அப்படி இப்படின்ட்டு நம்மளுக்கு நிறைய படங்கள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஸ்டார் படத்தை வந்து தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணும்போது நம்மளுக்கு படமே வராத அளவுக்கு ரொம்ப டிலே ஆயிட்டு இருந்தது. அப்டேட் டிலே ஆச்சு. நிறைய நம்ம வந்து ரொம்ப இது பட்டிருக்கோம். அந்த கஷ்டம்லாம் பட்டிருக்கோம் அந்த ஒரு பீரியட்ல. சரி அதுக்கப்புறமா வந்துட்டு திரும்பியும் வந்து அவர் சிவா கொடுத்தாரு அப்படின்ட்டு வந்து எனக்கு நாளா ரொம்ப பயந்தேன். பட் ஆனா அது வந்து பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து
அதுக்கப்புறம் நிறைய இந்த வலிமை வந்தது, அதுக்கப்புறம் துணிவு வந்தது. துணிவுல வந்து எனக்கு ஓரளவுக்கு ஓகேப்பா, ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்பாக்சனா ஒரு படம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, எனக்கு எங்க தான் மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்குமே இருந்திருக்கும். இது கம்ப்ளீட்டான ஒரு இது இல்லையே அப்படின்னு. அது அத திரும்பி விடாமுயற்சி வந்து நம்மளுக்கு இப்போ வந்தது. அது ரிலீஸ்க்குமே நிறைய பிரச்சனை வந்தது. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிட்டு அது ஓகே, அது வந்து அந்த ஒரு அந்த ஜேனருக்கு அந்த படம் வந்து நல்லா எடுத்திருக்காங்க, எல்லாமே ஃபைன். ஆஸ் அ ஃபேன் பாயா எனக்கு வந்து நான் வந்து என்னோட ஹீரோவை நான் இப்படி பார்க்கல. என்னோட ஹீரோனா எப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து நான் நான் பார்த்தது எல்லாமே வந்துட்டு அதான் அட்டகாசம், தீனா, இந்த மாதிரி படங்கள் பார்த்து தான் வந்து அவருக்கு நான் ஒரு டையார் ஃபேன் ஆனேன் அப்படின்ட்டு எல்லாருக்குமே இருந்திருக்கும்ல. அதுதான் வந்து இந்த படத்துல வந்து ஆதிக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. அவருக்குமே அந்த ஒரு உள்ள நிறைய இருந்திருக்கும் போல, நிறைய நாள் வந்து அது உள்ள அடக்கி வச்சு எல்லாத்தையுமே வந்து எல்லா ஃபேன் சார்பாகவும் அந்த அவர் ஒருத்தர் வந்துட்டு நம்மளுக்கு பெரிய ஒரு ட்ரீட் கொடுத்துட்டாரு. கரெக்ட் ப்ரோ. நிறைய பேர் மிஸ் ஆன ஃபேன்ஸ், என்னடா படம் சரியா கொடுக்கலன்னு போன ஃபேன்ஸ் எல்லாருமே ஆதிக்கு பிடிச்சி இல்ல ப்ரோ, போன ஃபேன்ஸ் இல்ல, யாருமே போக மாட்டாங்க. ஆனா என்னன்னா எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. எல்லாம் வந்து அமைதியாயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நிறைய பேர் சோசியல் மீடியா எல்லாம் விட்டு வந்து நிறைய பேர் வந்து ஓகே இது போடா எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு விரட்டி அளவுக்கு வந்து எல்லாருமே ஆயிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு டைம்ல தான் வந்து இப்ப இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து, இதோட போஸ்டர்ல இருந்து, இந்த படத்தோட எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுமே நம்மளுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஒரு பாசிட்டிவ் கொடுத்து படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எல்லா ஷோஸும் வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து லாஸ்ட் ஷோவுமே ஸ்டார்ட் ஆயிடும். அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவா வந்து ஒரு டே ஒன்ன கடந்து நம்ம வந்து வேற ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு நம்மளுக்கு கொண்டு போயிருக்காரு. நேற்று வரைக்கும் கொஞ்சம் பக்குன்னு இருந்தது ப்ரோ. காலையில படம் கொஞ்சம் ரிவ்யூ பார்த்தேன். எனக்கு வந்து முன்னாடியே தெரியும் இல்ல, எனக்கு இப்ப எனக்குன்னு இல்ல, ஒரு நம்மளுக்கு ஒரு வைப் இருக்கும்ல, நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து என்ன பண்ணாலும் மினிமம் கேரண்டி இந்த படம் இருக்கும் அப்படின்னு. அது வந்து எனக்கு இருந்தது, இந்த படம் வந்து மினிமம் கேரண்டி கொடுக்கும் அப்படின்னு. எனக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து ட்ரைலர்லாம் வந்துட்டு அப்புறம் கண்டிப்பா ஃபேன்ஸுக்கு அது கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இது எப்படிடா மத்தவங்களுக்கு எப்படிடா இப்ப என்னடானா வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் பயங்கர ஒரு அவருமே இன்ஃபுளுசர் தான், அவருமே வந்து பயங்கரமான ஒரு விஜய் ஃபேனு. 150% சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு வந்து எங்க குரூப் ஒன்று இருக்கு, அதுல போட்டிருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்குலாம் பயங்கர ஒரு இதுவாயிடுச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த ரேஷியோ தான் வந்து ஒரு படத்தோட ஹிட் வந்து இதுவாகும். இப்ப பரணி எல்லாம் எடுத்துக்கோங்க, ஸ்மார்ட் பரணி, அவன் வந்துட்டு படம் நல்லா இருந்தாதான் அப்ப என்னதான் இருந்தாலும் அவன் வந்து மம்முட்டி ஃபேனு. அப்படி அவங்க மம்முட்டி படமே வந்து ரிலீஸ் ஆயிருந்துமே இந்த படத்துக்கு வந்து பரணி கொடுத்த ரேட்டிங்லாம் பார்க்கும்போது வந்து பயங்கர எனக்கு வந்து ஹாப்பியா இருந்தது. அந்த மாதிரி எல்லாருமே வந்து சொல்ல வந்து உண்மையாவே வந்து எனக்கு அதுல பயங்கர பூஸ்ட் ஆகிட்டே வருது. நெகட்டிவ்ஸ் ஒரு பக்கம் வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து என்ன சொன்னாலுமே வந்து பாசிட்டிவ் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து அந்த படத்தை வந்து ஹிட் பண்றது வந்து யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ கேரளாவோட புக்கிங்லாம் வந்து இன்க்ரீஸ் இது ஆகுது, ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஆகுது அப்படின்னும் போது வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்க்கறத விட வந்து நம்மளுக்கு நல்லது பயங்கரமா நடக்குது அப்படின்னும் போது அந்த ஃபீலிங்கே எக்ஸ்பிரஸே பண்ண முடியல. என்னையெல்லாம் விடுங்க, பிரகாஷ்லாம் வந்துட்டு வேற மாதிரி வைப்ல வந்துட்டாரு இன்னைக்கெல்லாம் வந்து. ப்ரோ நான்லாம் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அலௌட் கிடையாது, ட்ரிங்க்ஸ் மறைச்சி கழிச்சு எடுத்துட்டு போய் உள்ளார போய் போட்டுட்டு படம் பார்க்குறப்ப இருந்த ஒரு ஃபீலிங் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சொல்ல முடியலங்க. இன்னைக்கெல்லாம் இதுதான் படம்ன்ற மாதிரி இருந்துச்சு. இதுதான் படம், இதுக்காக தான் இதெல்லாம் எடுத்துட்டு போகணுன்ற மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்துட்டு போய் எங்களுக்கு பத்துல படம் இன்டர்வல்ல வெளில கேட்டா போயிட்டு வர முடியாது. அதனால அப்படியே ஃபர்ஸ்ட் ஐயோ ரொம்ப டேஞ்சர் போல இருக்கு. இல்ல எந்த தியேட்டர் ப்ரோ? தியேட்டர் வேணாம், தியேட்டர் வேணாம். இல்ல நம்ம திருவாரூர். சரி ஓகே, எந்த ஊராச்சு சொல்லுங்க. திருவாரூருங்க. திருவாரூரா? ஓகே, வைப்ல போயிருக்கீங்க மார்னிங்? இல்ல ஏன்னா அலௌட் கிடையாது, ஃபுல்லா செக்கிங் தான். அது தெரியும், அதனால மார்னிங்கே வைப்ல போயிருக்கீங்கன்ற. அது நேத்தியே வாங்கி வச்சாச்சு ப்ரோ, நீ கடை வேற கிடையாது. கடையும் கிடையாது, மகாவீர் ஜெயந்தி கடையும் கிடையாது, எப்படி வாங்கினாரு தெரியலையே. இல்ல அதுவும் பிளானிங்ல வந்து பக்காவா இருந்திருக்காங்க பசங்க. இல்லங்க நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டுங்க. பெங்களூர்ல போய் 6 மணி ஷோ பார்த்தேன், விடாமுயற்சிலாம் அப்படின்றப்ப எப்படி இருக்கும் எனக்குலாம். செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க அந்த படம்லாம். ஒரு சீனும் எனக்குலாம் அப்படி பிடிச்சிருந்துச்சு. செதுக்கி வச்சிருக்கான் மனுஷன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
பட் அதுவும் எனக்கு இல்லாம என்ன நம்ம இந்த அதான் ப்ரோ கேக்குதா? என்ன bro இது? எல்லாரும் அமைதியா இருங்க. நம்ம ரெட் டிராகன் உள்ள வந்திருக்காரு வினோத் ப்ரோ. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் bro. கேக்குதா? ஹாப்பி ஜிபியூ டே. ஸோ ஹாப்பி. இன்னைக்கு நேத்து இங்க யூஎஸ்ல பார்த்தேன். எனக்கு இங்க ஒரு டவுட், இங்க வந்து அன்கட் வெர்ஷன் வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு பேட் வேர்ட்ஸ் கூட மியூட் பண்ணல. ஸோ வெரி சர்ப்ரைசிங் டு ஹியர் ஆல் த பேட் வேர்ட்ஸ். இங்க சென்னை வெர்ஷன்ல எப்படி கட் பண்ணிட்டாங்களா, மியூட் எங்களுக்கு பண்ணிட்டாங்களா? எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஓ அப்படியா? இங்க மேபி கண்டென்ட் வந்து என்ன மியூட் பண்ணாலுமே அது சில பேருக்கு புரிஞ்சிடும் அது என்னன்ட்டு. ஆனா புரியாதவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு இது இப்ப மாவீரன் மாதிரி ஆளுங்களை எல்லாம் எடுத்துங்களேன். நேத்து நான் சொன்ன ஸ்பேஸ்ல அதே வந்து விஷால தனியா வந்து டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்காது. ஆனா அது என்ன வார்த்தை த்ரிஷா பேசுறதுலாம் அன்எக்ஸ்பெக்டட். அதெல்லாம் உண்மையாவே இங்க ஃபுல்லா வந்துச்சு. நோ கட், நோ மியூட், தலை பேசுறது கூட வந்துச்சு. எங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஓ மை காட், இது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நான் இப்படி ஒரு இல்ல இல்ல படத்தை. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் மக்காத்தால பண்ணிருப்பாரு ஆளு. எனக்கு திரும்பியும் வந்து அதெல்லாம் இதுல வந்து அது ஓப்பனா போட்டிருந்தாங்க. சென்சார்ல எங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா அது இன்னும் பிளாஸ்ட் ஆயிருக்கும். தியேட்டர் ஃபுல் வைப். ஓ மை காட், ஃபர்ஸ்ட் டைம் நான் பேக் டு பேக் மூவி பார்த்தேன். 6:35 ஷோ, அப்புறம் 9:50 ஷோ, பேக் டு பேக். அப்புறம் இன்னைக்கு வந்து ஐம் கோயிங், ஐம் டிராவலிங். காலைல 6 o'clock ஃபிளைட். இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துட்டே இப்போ என்ன சொல்லிட்டு 1 மணிக்கு வீட்டுக்கு எனக்கு போயிட்டு. என்னன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து அவர் பேட் வேர்ட்ஸ் பேசுறாரு, அது பண்றாரு, இது பண்றாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு படம், அந்த படத்தோட பேரே குட் பேட் அக்லி தான். ஏன்னா வந்து குட்டா இல்லைன்னா வந்து நான் பேட் அக்லி அப்படின்றத வந்து அந்த படத்தோட கான்செப்டே அதுதான். அந்த கேரக்டரா வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இது எல்லாருமே வந்து பண்ணிருக்காங்க. ரியல் லைஃப்ல நம்ம பேசாத வந்து பேட் வேர்ட்ஸ் அங்க வந்து ஹீரோங்க வந்து படத்துல பேசியிருக்காங்க. எல்லாருமே நார்மலா வந்து பேசுற எல்லாருமே வந்து கோவம் வந்தா எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதான் செய்வாங்க. ஒரு நார்மல் ரொம்ப ரேரா ஒரு 10ல வந்து ஒரு 3 பேர் வந்து சாந்தமா இருப்பாங்க, கொஞ்சம் பேசிக்க மாட்டாங்க. நல்லா வந்து ஒரு ஒரு ஸ்கூல்ல எல்லாம் நல்ல வைப் பண்ற ஒரு பசங்களா இருந்தா, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா இருந்தா எல்லாருமே வந்து பேட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சரளமா யூஸ் பண்ணுவாங்க. வெற்றிமாறன் படத்துல பேட் வேர்ட்ஸ் வந்தா வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆஹா ஓஹோ சினிமாடா அப்படின்னு வந்து கொண்டாடுற ஒரு சில பேரு, நம்ம தலைப்படத்துல பேட் வேர்டு வந்தா மட்டும் வந்து அது பெரிய குத்தம் மாதிரி வந்து போட்டுன்னு இருக்காங்க. அது அவங்க இந்த ஸ்பேஸ் லிசன் பண்றாங்களோ இல்ல வந்து அவங்க கேட்கறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அதுதான் சொல்லிக்கிறேன் நான். வெற்றிமாறன் படத்துல வந்தா மட்டும் வந்து என்ஜாய் பண்றீங்க, இல்ல வேற சில டைரக்டர் படத்துல வந்தா வந்து அதை வந்து தூக்கி வச்சு பயங்கரமா கொண்டாடுறீங்க. உங்களோட டைரக்டர் படத்துல வந்து இதோட மோசமாலாம் வந்து சொல்லியிருக்காங்க, இதோட திணிப்புகள்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஐயோ இதுதான்ப்பா வந்து எங்களுக்கு வந்து சினிமா அப்படின்னு வந்து உலக சினிமா அப்படின்னு பேசுற ஒரு சில பேருக்கு சொல்றேன். இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்றது வந்து நான் யார சொல்றேன் அப்படின்றது வந்து இங்க பல பேரால கனெக்ட் பண்ணிக்க முடியும், சொல்லிடுறேன். சரி சும்மா இதான் இதுன்னு ஒரு நெகட்டிவிட்டி பண்றவங்க ஒரு ஹீரோக்குமே இருப்பாங்க. சரணி ப்ரோ நம்ம அது யோசிக்க வேணாம், இல்ல விட்டுறலாம். இல்ல ப்ரோ, நெகட்டிவ்க்கு சொல்ல இப்போ நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது சொல்றது வந்து எல்லாருக்குமே உரிமை இருக்கு, அது எல்லாருமே சொல்லலாம். நீ வந்து இதை பேசக்கூடாது, இதை பேசிட்டா வந்து அது, இது பேசிட்டா அது அப்படின்னு சொல்றது வந்துட்டு முதல்ல வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க வந்து அந்த மத்தவங்களை பத்தி வந்து கமெண்ட் பண்ணணும். அது சோசியல் மீடியால இருந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றது வந்துட்டு பல பேரை வந்து இது பண்ணுது. என்னமோ இவர் தான் வந்து ஏதோ உலகத்திலேயே தப்பு பண்ண மாதிரி பேசுற மாதிரி ஒரு பிளேம் பண்றாங்களே, அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு இது. பரணி நீ வந்து இந்த விஷயத்துல மட்டும் வந்து எதுவும் சொல்லாத பரணி, தயவு செய்து. இந்த விஷயம்ல நான் படம் ரிவ்யூ சொல்றேன். இருங்க ப்ரோ, எனக்கு வந்து சும்மா ஒரு டவுட் தான். பரணி இன்னைக்கு வந்த 4 படத்துல இது ரொம்ப நல்லா எனக்கு தெரிஞ்சது ரெட் டிராகன் வச்சிருந்தா நான் இன்னும் நல்லா இருந்துக்குமோ தோணுது. ரெட் டிராகன் ஒரு படத்துக்கு அதை யோசிச்சிருப்பாங்களா? மேபி குட் பை முன்னாடி அனௌன்ஸ் பண்ண வச்சு வச்சுட்டாங்களான்னு தெரியல எனக்கு. இல்ல அது வந்து அது வந்து செட் ஆகலன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதான் குட் பேட் அக்லி. அந்த குட்னு ஒரு போர்ஷன், பேட்னு ஒரு போர்ஷன், அக்லின்னு ஒரு போர்ஷன் மாதிரி தனித்தனியா வைக்கிறாங்கல்ல, இது நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது இந்த டிராகன்ங்கிற நேம்லயே நிறைய இப்ப படங்கள் வந்துடுச்சு. ஒண்ணு வந்து ஏற்கனவே வந்து ஒரு 2-3 படம் பழைய படங்கள் இருக்கு. அது போக இப்ப ரீசெண்டா வந்து இவர் படம், அது பிரதீப் படம். அது போக அடுத்து இவர் எடுக்கிற படம் யார், பிரசாந்த் நீல் ஜூனியர் என்டிஆர் படமும் டிராகன் தான் சொல்றாங்க. அதுக்கு ஏதோ முன்னாடி சேர்க்கறாங்க போல இருக்கு. இப்படி ஏகப்பட்ட டிராகன் ஒரே நேரத்துல போட்டு ரிப்பீட்டடாவே இருக்கும். அது நல்லாவும் இருக்காது. இது வந்து குட் பேட் அக்லிங்கிறது டைட்டில் வந்துட்டு ரிப்பீட்டடா இருக்கும், அது புதுசா இருக்காது அப்படின்றதுக்காக தான் இந்த டைட்டில் வச்சாங்க.
ரெண்டாவது இப்ப நம்ம சும்மா குட் பை டார்லிங் பேசலாம். ரொம்ப பழைய இங்கிலீஷ் பட டைட்டில், ரொம்ப பழைய இங்கிலீஷ் பட டைட்டில். இதுக்கு கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு, மாசாவும் இருந்துச்சு. நான் என்ன ஒன்னே ஒண்ணுதாங்க, இந்த கழுத இல்ல குடிச்சாலும் பரவாயில்ல bro, மாதிரி இது 23 வருஷம் கழிச்சு என்னன்னா இங்கிலீஷ் டைட்டில், அந்த 23 வருஷம் டைட்டில கழிச்சு இங்கிலீஷ் டைட்டில். அந்த டைட்டில படத்துல யூஸ் பண்ண விதம் இருக்கு பாத்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் சொல்றேன் அது. இன்ட்ரோ சீன்லயே சொல்லுவார்ல, அது ஒரு ஷார்ட்டா சொல்லுவாரு, அதுவும் நல்லா இருக்கும். இல்ல இன்னொன்னு இருக்கு என்னன்னா, ஆதிக்கு எங்க நிறைய பேரு ஜெயிச்சாருன்னா சொல்லுங்க மாத்தி சொல்லுங்க. ஆதிக்கு எங்க ஜெயிச்சாருன்னா டைட்டில் வச்சு ஜெயிச்சிட்டாரு. நிறைய ஃபர்ஸ்ட் விஷயம் அப்பயே அவர் பிசி ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா கூட நம்ம ஆளுக்கு invest நைட் பண்ணி ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இல்ல எனக்கு அதெல்லாம் விடுங்க, எனக்கு அதெல்லாம் ஆச்சரியம் கிடையாது. எனக்கு நான் ஆச்சரியப்படுறது கேரளா நினைச்சுதான். பர்னி எப்படி பர்னி கேரளால எனக்கு அதுவும் இந்த வேட்டையாடல ஒரு மீம் வரும்ல, நீங்க இருக்கும்போது எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்படி இல்லை, அது மாதிரி எனக்கு வந்து கேரளா எப்படி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு மசாலா படம் வந்து அவங்க திடீர்னு இப்படி வந்து இது பண்ண மாட்டாங்களே, எப்படி வந்து ஃபுல் பாசிட்டிவ் ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகுது, மிட் நைட் மட்டும் 19 ஷோ 20 ஷோ சொல்றாங்க. எப்படி என்ன எப்படி சாத்தியமாயிட்டு கேரளா எப்படி பாசிட்டிவ் வந்துச்சு ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட உங்க ரிவ்யூ இருந்து ஆரம்பிச்சு அப்படி அங்க போவோம். இல்ல நான் ஃபர்ஸ்ட் அதுக்கான ஆன்சர் நான் நேத்தே சொன்னேன் உங்கள்கிட்ட, பிரகாஷ் ப்ரோட்ட. நான் சொன்னேன் இந்த ஒரு மணி ஷோ வந்து இது பார்த்தப்போ வந்து செம வைபா இருந்துச்சு, அவ்வளோ பேர் வந்து கத்தி என்ஜாய் பண்ணி பார்த்தாங்கன்னு சொல்லி. துணிவு அந்த படம் நான் அப்பயே சொன்னேன், பட் நீங்க கூட வந்து சர்ப்ரைசிங்கா தான் இருந்தீங்க. பட் அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஈவன் தோ லிமிட்டட் ரிலீஸ் இருந்தாலுமே வந்து நல்ல புக்கிங்ஸ் இருக்கு. எப்பவுமே இன்னைக்கு கூட நைட் ஷோ வந்து ஃபுல்லா போயிட்டு இருக்கு, அடிஷ்னல் ஷோஸ் கூட ஆட் பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து இப்போ நீங்க மொத்தமா கேரளாவே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்றது எனக்கு நீங்க சொல்லிதான் தெரியும். ஏன்னா வந்து நான் பேக் டு பேக் மூவி பார்த்துட்டு இருந்ததுனால எனக்கு வேற எதுவுமே பார்க்கறதுக்கு நீ டைம் கிடைக்கல, அதுதான் உண்மை. ஸோ ஆனால் பாசிட்டிவ் நான் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் புக்கிங்ஸ் போய் செக் பண்ணேன், புக்கிங்ஸ் நல்லாவே இருக்கு, கொச்சின்லையும் சரி ட்ரிவாண்ட்ரத்துலையும் சரி. ஸோ அது வரைக்கும் ஐ எம் ஸோ ஹாப்பி. அது நான் எனக்கு சர்ப்ரைஸ்டாலாம் இல்லை, எனக்கு வந்து சந்தோஷம். பாட்டு பாடுறீங்களா? இல்லங்க தியேட்டர் போயிட்டாங்க, டி சீரிஸ் மியூசிக் வருதுங்க. யாருக்கு அது வருது? டி சீரிஸ் கடவுளே அதித்தன் கமெண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு தலைவா, சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க, அதான் சரி ஸ்பீக்கர் மட்டும் லைட்டா ஆன் பண்ணி பார்த்தேன். அது டி சீரிஸ் மியூசிக், அந்த படம் ஓப்பனிங்ல வரும்ல அந்த டைட்டில் கார்டு. சுகம் ப்ரோ என்ஜாய் பண்ணுங்க. பிரகாஷ் ப்ரோ பேசலாமா? இந்த ஒரு நிமிஷம் பரணி முடிச்சா வினோத் நீங்க தான், பரணி முடிச்சா நீங்க தான். வினோத் ப்ரோ நான் பேச ரொம்ப டைம் ஆகும், பரவாயில்லையா? வெயிட் பண்ணுவீங்களா? சரி ஓகே, அவர் கை தூக்கிட்டாரு, வெயிட் பண்றேன்ட்டு. சரி அதான் இங்கேயும் வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்கு தான் வெயிட் பண்றாங்க. தமிழ் ஃபிலிம்னாலே ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், அதனால தான் எல்லாருமே போய் பார்க்குறாங்க. அது வந்து இதுவும் வந்து அந்த ஃபேன்ஸ்க்கான ஒரு ஃபீஸ்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. நானும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் போய் படம் பார்த்தேன் காலையில். எனக்கு வந்து டைட்டில் கார்டு மிரட்டி விட்டார், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அந்த மாதிரி படத்தில் வந்து நிறையா சீன் பிடிச்சது. ரிவ்யூவாக சொல்லணும்னா எனக்கு வந்து அந்த டுவர்ட்ஸ் இன்டர் பிளாக் வர்றப்போ அந்த கேசினோ சீன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சீனில் ஆரம்பித்து டில் எனக்கு ஃபைனல் ஆக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பிடிச்சது. ஃபைனல் ஆக்ட் மட்டும் எனக்கு அவ்வளோ இதாக ஒர்க் ஆகலை, அது எனக்கு ஸ்லைட்டாக ஒர்க் ஆகலை. அதே மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீன் வந்து ரொம்ப அது என்ன சொல்ல, அது ஃபேன்ஸ்க்கான படம் தான், பட் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் பில்டப் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கெல்லாம் ஒர்த்தாக வந்து செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்ல வந்து அவர் எப்படி இன்டர்நேஷனல் டான் ஆனாரு. அவர் மும்பை டான் ஓகே நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா அவர் இன்டர்நேஷனல் டான் ஆனாருக்குன்றதுக்காக ஒரு 3 கேரக்டர் ஒரு கூப்பிட்டு வருவாங்க. அந்த 3 கேரக்டருமே எனக்கு வந்து தேட்டருக்கெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுமே ஸ்பெஷலி வந்து ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்லாம் நான் உண்மையிலேயே வந்து செம்மையா என்ஜாய் பண்ணேன். இன்டர்வல் பிளாக்ல சொல்ற டயலாகும் சரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுல பாசிட்டிவ்ஸ் வந்து நெகட்டிவ் ஓவர் ஷேடோ பண்ணிருச்சு. அதனால நிறைய பேத்துக்கு நெகட்டிவ்ஸ் வந்து பெருசா தெரியல, இருக்குது பட் இருந்தாலும் பெருசா தெரியல. ஆனா ஓவரால் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஃபேன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபைங்கான ஃபிலிமா இருந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு ஓவரால் நான் வந்து சில இடங்கள் தவிர்த்து நிறைய இடத்துல வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அந்த வகையில. அதே மாதிரி அடுத்தது வந்து மரண மாசு, பேசில் ஜோசப் படம். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனாங்க. பட் நிறைய ஒரு ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு, ஒரு 5-6 கேரக்டர் இருக்கு. அந்த 5 கேரக்டருமே வந்து ஒரு சீன்ல கனெக்ட் பண்ணுவாங்க. அங்கதான் வந்து ரியல் கதையை ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த சீன் கனெக்ட் பண்ற விதம், அதுக்கு முன்னாடி அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்ன்னு சொல்றது, அவங்களுக்கான ஸ்டோரி எல்லாமே சொல்லி கனெக்ட் பண்றதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
பட் ஆனா வந்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனது நல்லா இருந்துச்சு. சில இடத்துல காமெடிஸ் ஒர்க் ஆச்சு, சில இடத்துல ஒர்க் ஆகல. அவர் ராஜேஷ் மாதவன் அவர் தான் வந்து சீரியல் கில்லரா பண்ணியிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் சீன்லேயே சொல்லிடுவாங்க, ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஸ்பாயிலர் எல்லாம் கிடையாது. அவர் தான் வந்து ஒரு சீரியல் கில்லர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. செம்ம பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு அந்த கேரக்டர். மற்றவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆனால் சில விஷயங்கள் ஒர்க் ஆகலை. எனக்கு ஓவரால் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் பட்டுச்சு. பெருசா வந்து என்ன சொல்ல, சர்ப்ரைசிங்கான ட்விஸ்ட் டோன்ஸ் அந்த மாதிரி பெருசா எதுவும் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி சுகுமார் ப்ரோ, நான் நேற்று சொன்னதான் இப்பயும் சொல்றேன், நான் மம்முட்டி ஃபேன்லாம் கிடையாது. எனக்கு எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பிடிக்கும். எப்பா சுகன் 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 நீங்க என்ஜாய் பண்ணுங்க, ஒத்துக்கிறேன். அதுக்காக மத்தவங்களுக்கு நாளைக்கு யூடியூப்ல கேட்கறவங்க பயந்துருவாங்க. இப்படிதான் விஜய் டிவில நாடகம் ஓடிட்டு இருக்கு, திடீர்னு எதுக்கும் அடங்காதவன்டான்னு ஒருத்தன் கத்துறான். என்னன்னு பார்த்தா புஷ்பா வந்து டிவில போடுறாங்களாம். அது மாதிரி பயப்படுற மாதிரி இதை பயந்துட போறாங்க யாரும். ஓகே, பசுக்கா மம்முட்டி படம் நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போனேன். ஆனா வந்து ட்ரெய்லர் பெருசா சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை. பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு இது இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் போனேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எனக்கு வந்து சுத்தமா பெருசா ஒர்க்கே ஆகல. உண்மையா சொல்லணும்னா அதான் உண்மை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமா ஒர்க் ஆகல. செகண்ட் ஹாஃப் வந்து 1-2 மூமெண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆச்சு. ஆனா அவங்க வந்து படத்தோட ஒரு என்ன சொல்ல, அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் வந்து படமே. அந்த மாதிரி வந்து கொண்டு போயிட்டாங்க. அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் அந்த ஒரு ஃபைனல் ஆக்ட் மட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபைனல் ஆக்ட் நல்லா இருந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து படம் வந்து அப்படி ஃபர்ஸ்ட் சீன்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப ஓகே டு டீசென்ட் லெவல், அந்த ஓகே டு டீசென்ட் லெவல் அவ்வளோதான். தேட்ரிக்கெல்லாம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் தெரில. அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுமா அப்படின்றதும் தெரில. ஏன்னா வந்து இது ஒரு வீடியோ கேமோட கனெக்ட் பண்ணி ஒரு விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் படத்தில் சுத்தமாக லாஜிக் கிடையாது. சுத்தம் 1% லாஜிக் கிடையாது. 1% கூட கிடையாது. அது ஒரு மாதிரி காண்டாச்சு எனக்குலாம் சில சீன்லாம் பார்க்குறப்போ. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் ஓகே டு டீசென்ட் லெவல் தான். அந்த ஃபைனல் ட்விஸ்ட் ஒர்க் ஆச்சுன்னா, ஃபைனல் ட்விஸ்ட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா படம் பிடிக்காது, அது சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஆலப்புழா ஜிம்கானா. நான் எனக்கு தெரியும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸிங் மூவின்னு தெரியும். பட் ஆனால் போய் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அந்த பிளாட் ஓப்பன் பண்ணி பாக்ஸிங் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது என்ன சொல்ல, அந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனால் எப்படி இருக்கும் அது வரைக்கும் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இருக்கும். செகண்ட் ஹாஃப் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1 மணி நேரம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து டக்குன்னு போயிடுச்சு. பெருசாக ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு அந்த பிளாட் லைன் மட்டும் ஓப்பன் பண்ணி மலையாளம் சினிமாவில் வர மாதிரி சீன்ஸ் மட்டும் ஃபில்லப் பண்ணி அப்படியே கொண்டு போய் நகர்த்தி கொண்டு போய் ஒரு 1 மணி நேரம் முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகிறப்ப எனக்கு வந்துட்டு என்னன்னா, அந்த ஒரு 7-8 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு 7 கேரக்டர்ஸ் நினைக்கிறேன். ஒரு கேரக்டர் ஃபைட் பண்றதையுமே வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். ஒரு கேரக்டர் ஃபைட் பண்றதும் செப்பரேட்டா ஒரு சீனா வச்சு காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு மேபி ரிப்பீட்டேட்டிவா தெரியலாம். பட் ஆனா வந்துட்டு இதுல ஷைன் டாம் சாக்கோ வருவாரு. அவரு என்ட்ரிக்கு அப்புறம் படம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அவர் என்ட்ரி அப்போ ஒரு மேட்ச் ஒன்று நடக்கும். நான் டோட்டலா அன்எக்ஸ்பெக்டடு. அது எப்படி சொல்றது, நாம படம் பார்க்குறப்போ மலையாள சினிமா எதுல எனக்கு நான் ஜெயிக்குதுன்னு பார்க்குறேன்னா, எனக்கு வந்து ஹீரோ கேரக்டர்னு ஒரு இருக்கும். அந்த கேரக்டரை தாண்டி வேற ஒரு கேரக்டர் வந்து ஹை பாயிண்ட் கொடுத்து அந்த கேரக்டர் பூஸ்டப் பண்றது இருக்குல்ல, அதுதான் இந்த படத்துல வந்து ஒர்க் ஆன இதை தான் பார்க்குறேன். இதுல வந்து நஸ்லின் கேரக்டர் தாண்டி இன்னொரு 3 கேரக்டர் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வேணா நான் சொல்லுவேன். 3 கேரக்டர் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வச்ச விதமும் சரி, சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செம்ம, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேமரா ஒர்க்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி. அந்த பாக்ஸிங் நடக்கிறப்பெல்லாம் சும்மா ஸ்கோர் மட்டும் போடாம அது வந்து ஒரு சாங், ஒரு இங்கிலீஷ் சாங் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும் லென்த்தியா. அதெல்லாமே வந்து எனக்கு பிடிச்சது. கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். பட் அதை தவிர்த்து பார்க்குறப்ப அது மட்டும்தான் குறையா இருந்துச்சே தவிர எனக்கு வந்து படம் பிடிச்சது. எனக்கு பெருசா எங்கேயும் போர் அடிக்கல. ஆனா படம் பிடிச்சது. அவ்வளவுதான் இந்த 4 படத்துக்குமான ரிவ்யூ. ரொம்ப டயர்டா இருக்கு. அதனால நான் வந்துட்டு இதோட அமைதியா போயிடுறேன். நீங்க எல்லாம் பேசுங்க, கேட்கறேன் கொஞ்ச நேரம்.
இந்த பீமா படத்துல யார் சாமி இவன் 10 வருஷம் முன்னாடி என்ன பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு டைலாக். அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 4 படம் அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு சில பல வருஷங்கள் ஆயிருச்சு. ரொம்ப கழிச்சு வந்திருக்க பரணிக்கு உண்மையாலுமே அந்த தைரியத்துக்கும் இப்போ ஒரு சொல்லுவாங்கல்ல அது பேர் என்ன, ஒரு உழைப்புக்குன்னு சொல்லுவோம். ஒரு ஒரு நம்ம ஒரு தொழிலை வந்து நம்ம வந்து விரும்பிட்டோம், அது ஒரு அது தொழிலா எடுத்துக்கலனாலும் நம்ம வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு ஒரு இதை விரும்பிட்டோம் அப்படின்னா அது நீங்க அதுக்காக மெனக்கட்டுறதுங்கிறதுல உண்மையிலே நல்ல ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஒரே நல்ல 4 படம் என்ஜாய் பண்ணுங்க. நான் இப்பெல்லாம் பார்த்து எப்போ சில பல காரணங்களால் அப்படியே இருந்துச்சு. இனிமேலும் அது தொடருமாங்கிறதுலாம் தெரியல. ஆனா எனக்கு கேட்க சந்தோஷமா இருக்கு. சரி ரைட்டு, வினோத் முன்னாடி குட் பை டாக்லிக்கு பேசணும்னு சொன்னாரு. சொல்லுங்க வினோத், கரெக்டா சொல்லுங்க பாப்போம். தேங்க்யூ. பிரகாஷ் ப்ரோ சாப்பிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அப்புறம் நான் பேசுறேன் ப்ரோ. முத்து நீங்க சொல்லுங்க. ப்ரோ படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கேட்கவே இந்த மாதிரி பார்க்குற ஒரு ஃபீலிங் செம்ம என்ஜாய் பண்ணேன். நான் மார்னிங்கு ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்த்தேன், கோயம்புத்தூர் கங்கா தேட்டரில். ஐயோ செம்ம செலிப்ரேஷனு. அந்த செலிப்ரேஷனோட பார்க்கும்போது எனக்கு சில இதெல்லாம் கத்துன வந்து சில பிஜிஎம்லாம் கேட்கவே இல்லை. அந்த அந்த அளவு கத்திட்டாங்க. நம்ம செகண்ட் டைம் போகணும், என்ன டிக்கெட் கிடைக்கல, நாளைக்கு தான் போய் பார்க்கணும். ஸோ ஆதிக்கு மிரட்டி விட்டாரு. சுகன் ப்ரோ, நீங்க படம் சுகன் ப்ரோ மைக்கை மியூட் போட்டேன். நீங்க படம் பாக்குறீங்கன்னு தெரியுது, நம்புறோம். ப்ளீஸ் இருந்தா நான் சாரி சுகன் ப்ரோ, நான் ஸ்பீக்கர் ரிமூவ் பண்றேன். நீங்க படம் பார்த்துட்டு ஸ்பீக்கர் வாங்க, நாளைக்கு பேசலாம் நம்ம. செம்ம என்ஜாய்மெண்டா இருந்தது படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரகாஷ் ப்ரோ, இது சுரேஷ் காமாட்சி ஒரு ஒரு மெசேஜ் ஒரு இது இல்ல அது வேணாம் விட்டுருங்க. நம்ம வந்து அதை இது பண்ண வேணாம், விட்டுருங்க. நம்ம அடுத்தது போவோம். பார்த்துட்டேன், அது அப்புறம் போவோம். ஓகே ப்ரோ. அது என்னதான் இருந்தாலுமே இந்த படம் வந்து தியேட்டர் மெட்டீரியல், தியேட்டர்ல பார்த்தா தான் அந்த வைப் இருக்கு. ஸோ என்னதான் வந்து மொபைல பார்த்தாலோ இல்லை வீட்டில் டிவி பார்த்தாலும் பார்த்துக்காரு. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியேட்டர் மெட்டீரியல். அதாவது ஒவ்வொரு ரெண்டு சீன் வந்து அப்படியே லைட்டா இருந்தாலுமே 3ஆவது சீன் வந்து அப்படியே புஷ்பம் சேர்த்திட்டு நம்மளைய. அதுதான் அந்த படத்தோட மெயின் பிளஸ் பாயிண்ட். அந்த பிளாஷ்பேக் சீன்லாம் வந்து மிரட்டி விட்டாருங்க அதுக்கு. நான் அந்த சீனை வந்து அப்பா செம்ம கூஸ்பம்ஸ். கிட்டத்தட்ட படம் முடிகிற வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட தியேட்டர்ல யாருமே உட்காரவே இல்லை, எல்லாருமே நின்றுட்டு தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு செம செம என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஆஃப்டர் மங்காத்ததுக்கு அப்புறம் நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்த படம் இதுதான். அதுக்கப்புறம் நிறைய படம் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன், பட் இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்தது இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், பயங்கரமா இருந்தது. AK-64 கடைசியில வந்து ஒரு லீடு கொடுத்துருக்காரு கார்லயே. அது நடந்ததுன்னா இன்னுமே ஹாப்பியா இருக்கு. பட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ, சூப்பரா ஹாப்பியா இருக்கு. என் கூட வந்தவங்க 2 பேர் விஜய் ஃபேன்ஸ், அவங்களுக்குமே படம் பிடிச்சிருச்சு. ஸோ அவங்க ஆக்சுவலி விடாமுயற்சி அவங்க தான் வந்தாங்க, அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க. பட் இதே மாதிரி குட் பை ரெகுலிக்கு கூட வந்தாங்க, பட் டபுள் மைண்டா தான் வந்தாங்க. பட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அவங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு திருப்பி இன்னும் செகண்ட் டைம் போலாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு விஜய் ஃபேன்ஸுமே நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. என்னோட சர்க்கிள் இருக்கிறவங்க நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாசிட்டிவாக போகிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யாரும் இருக்காங்களா? நான் பேசுறது கேட்டு சூப்பரா சொன்னீங்க ப்ரோ, சூப்பர். அடுத்தது முகமது பிரதர், ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்கீங்க. முகமது அபுபக்கர் சொல்லுங்க பிரதர். சரி, அவர் அழகானா அரசியல் பிரதர், நீங்க படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன் ப்ரோ. நீங்க தான் சொல்லலையா? இன்னும் வேற யாரும் சொல்லணுமா? இஸ்மாயில்னு ஒருத்தர் சொல்லணும், நீங்க சொல்லணும். சொல்லிருங்க, அடுத்த இஸ்மாயிலுங்கிட்ட போவோம். படம் பயங்கர மாசா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரே நாள்ல 2 தடவை பார்த்தோம். நிறைய பேர் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் பிடிக்காது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. பட் நான் செகண்ட் டைம் என் ஃபேமிலியோட தான் போனேன். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, ஜாலியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. காமெடியும் கூட 2-3 காமெடிஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மாசா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா பிளாக் பஸ்டர். ஓகே, நான் வந்து ஏகேட் வந்து எதிர்பார்க்காதது அப்படின்னா என்னன்னா, அந்த பணத்துக்காக என்னை விட்டு போனி அந்த பாட்டு இருக்குல்ல, அது வந்து அதுவே அந்த உருட்டெல்லாம் வந்து எதிர்பார்க்கல. அவருக்கெல்லாம் எப்படி இதெல்லாம் வந்து ஒத்துக்க வச்சுட்டாரு ஆதிக்குன்னு தெரியல. பல விஷயங்கள் எனக்கு அது ஆச்சரியமா தான் இருக்கு. இன்னும் அதான் ஸ்பாய்லர் பேசும்போது அதான் சொல்லணும், நிறைய விஷயங்கள் சீன் பை சீன் சொல்ற வேண்டியது, அதெல்லாம் சொல்லணும். அது கொஞ்சம் கேட்போம், கொஞ்சம் நாளைக்கு போவோம்.
மத்தவங்க இந்த இஸ்மாயில் பிரதர் சொல்லுங்க பிரதர். எஸ் ப்ரோ, நானும் அதை தான் சொல்ல வந்தேன். பட் ஸ்பாய்லர் பேசும்போது 2-3 நாளைக்கு அப்புறம் அதை பேசிக்கலாம் அப்படிங்கிறனால தான் சீன் பை சீன் சொல்லாம அவாய்ட் பண்ணிட்டேன். இல்ல அதான் சீன் பை சீன் பேசுற நாளைக்கு மறுநாளும் பேசுவோம். மத்தது வேற யாரு பேச போறீங்க? மைக்ல இருக்கவங்க சொல்லுங்க. இல்லையா அடுத்த ஆள் சொல்லுங்க. மைக் பரணி யாராவது ரெக்வெஸ்ட் காமிச்சிச்சுன்னா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கரெக்டா 10 மணிக்கு முடிச்சிட்டு நைட் ஷோ போகணும். அதனால கரெக்டா 10 மணிக்கு பேச முடிச்சிடும். 10:50 ஷோ. ப்ரோ 3ஆவது டைமா? எஸ். தூள் கிளப்புங்க. உங்களுக்குலாம் டிக்கெட் கிடைச்சிருச்சா ப்ரோ? இங்கெல்லாம் கிடைக்கும். இல்ல அது கிடைக்கல. நண்பர் ஒருத்தர் அவர் வந்து கொடுத்திருந்தாரு. நண்பர் டிக்கெட் கொடுத்தாரு, திடீர்னு கிடைச்சிச்சுன்னு. அதனால நாளைக்கு தான் 3வது தடவை பிளான் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் என்ட்ரி. இன்னைக்கு போவோம். நாளைக்கு 4வது தடவையா அதை என்ட்ரி போட்டுப்போம். ஆனா திடீர்னு ஆஃப்டர் ரிவ்யூ வந்து டிக்கெட் சேல்ஸ் பிச்சுக்கிச்சு. புக் மை ஷோலையும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த இது பார்க்குறப்ப அதுவும் நல்லா பூமா பயங்கரமாக போகுது. நம்ம எதுலையுமே டிக்கெட் இல்லை நைட் ஷோக்கு. இன்னைக்கு நாளைக்கு எல்லாமே நாளைக்கு நல்லா அட்வான்ஸ் புக்கிங் சூப்பராக போயிட்டு இருக்கு. பார்ப்போம். நாளைக்கு நாளைக்கு இந்த வீக்கெண்டு பார்க்கணும். இப்பயே புக் பண்ணாதான் உண்டு. சரி, மற்றவங்க சொல்லுங்க. ஸ்பீக்கர்ல உள்ளவங்க இல்லையா கமெண்ட்ல உள்ளவங்க படம் பார்த்தவங்க சொல்லுங்க. தீனாங்கிற ஒரு ஸ்பீக்கர் புதுசாக வந்திருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. யாரும் பேசுறாங்களா? எனக்கு மட்டும் கேட்கலையா பரணி? இல்ல யாரும் பேசலண்ணா. கை தூக்கியிருக்காரு முகமது. அவர் தான் சொல்லிட்டாரு 2 மணி நேரமா கை தூக்கி இருக்காரு. சரி பேசுங்கன்னா பேச மாட்டாரு. ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க பிரதர். ப்ரோ அந்த படத்து கிளைமேக்ஸ்ல அந்த ஏகே கோட்டுக்கு அப்புறம் அர்ஜுன் தாஸை கொல்ல போவார்ல கார்ல. இந்த மாதிரி ஸ்பாயிலர் வேணாம். இன்னைக்கு ஒரு நாள் வந்து நம்ம ஸ்பாயிலர் பேச மாட்டோம். கடைசியில 2வது நாளைக்கு டீட்டெயிலா பேசுவோம். வேற ஏதாவது சொல்றேன்னா சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நான் படம் பார்த்தேன். அதுல மியூசிக் ஒரு சில தேட்டர்ல மியூசிக் போட்டிருக்காங்க, ஒரு சில தேட்டர்ல சாங் போட்டிருக்காங்க. அதான் பிரிண்ட் வேற வேறையா அப்படின்னு கேக்குறதுதான். எந்த பிரிண்ட்ல பாத்தீங்க? நான் தியேட்டர்ல பாக்குறப்ப சாங் வந்துச்சு ப்ரோ. ஆனா இப்ப ஈவினிங் வந்து இதுல பைரசி பிரிண்ட்ல வெறும் மியூசிக் மட்டும் தான் வருது. அதான் இல்ல இல்ல அதாவது பைரசி பத்தி பேச வேணாம்னு தான் நிப்பாட்டினேன். இல்ல வேணா. அது வந்து இப்பதான் கூட ஒருத்தர் அனுப்பிச்சு, ஐ மீன் அது என்ன சொல்றது, அது அது விட்டுருவோமே. அது வந்து கொஞ்சம் அதை விட்டுருவோம். நாளைக்கு நம்ம பேசுவோம். நம்மளே பேசுவோம். அதுக்கான டீட்டெயில பேசுவோம். நாளைக்கு பேசுவோம். நான் சொல்றேன் அது எப்படி என்னன்னு சொல்றேன் நான். அதான் அப்புறம் பேசுவோம். சரி, மத்தவங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த முகமது கை தூக்கி இருக்க கையை இல்ல வந்து வினோத் ப்ரோ பேச விட்டுருமா? வினோத் பேசுங்க, தெளிவா பேசுங்க. வினோத் சத்தம் இல்லாம இருக்கு. இன்னைக்கு தான் பேசுங்க. மங்காத்தாக்கு அப்புறம் ப்ரோ எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஒருத்தர் யாராவது இந்த படத்துல யாரும் ஆல் சைன் போனாங்கன்னா 10 ஆல் சைன் போனா 10 காலி. செம்ம என்ஜாய்மெண்ட். 2வது பார்த்துட்டு வரேன். இதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் ஒரு நாள் பார்க்கணும். ரொம்ப வருஷம் கழிச்சு இயற்கையாக ரொம்ப அழகா காமிச்சார் ஆதித்யா. அடுத்த படம் பண்ணணும். பிரகாஷ் ப்ரோ ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணி பார்த்தேன். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க சுமார். நான் என்ன கேக்குது வினோத்? கேட்டுச்சு கேக்குது பிரதர். மைக்கு தான் ஆன் பண்ணல திடீர்னு. சொல்லுங்க பிரதர். சுமார் நான் தான் கூப்பிட்டாரு. எது கூப்பிட்டாருன்னு தெரியல. கேக்குதா? கேக்குது பிரதர். கிளியரா கேக்குது. சொல்லுங்க. இல்ல நம்ம தலைவனை மேல தூக்குங்க. யாரு ப்ரோ? யாருன்னு எனக்கு தெரியல. ரெக்வெஸ்ட் காமிக்கல. நீங்க ஏதாவது உங்களுக்கு இல்ல என் தலைவனை கூப்பிடுங்க மேல. யாரு? என் பேர்லயே இருக்கு. ரைட் ஓகே புரிஞ்சிருச்சு. பேர்லயே இருக்கு. தலைவா மேல வா. தலைவா பேசலாமா ப்ரோ? நல்லா காமிச்சிருக்காரு ப்ரோ. ஏகேவா ஒரு எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா அந்த ரெட்ரோ சாங்லாம் எனக்கு ஒரே ஒரு படம் தான். அந்த சிம்ரன் பாடு வீட்டு ஒரு டான்ஸ் போட்டுருக்கான். சிம்ரன் கூட இன்னும் போட்டுக்கா தேட்டர் டான்ஸா இருக்கும். எனக்கு ப்ரோ எனக்கு கிருஷ்ணா கேரக்டர் எனக்கு ஒர்க் ஆகல சுத்தமா. அது இல்ல ப்ரோ, சிம்ரன் வராங்கல்ல அந்த தொட்டு அந்த பாட்டு இருக்குல்ல, அது எனக்கு ஏகே கூட ஒரு டான்ஸ் போட்டா புரிஞ்சது ப்ரோ. நான் த்ரிஷா கேரக்டர் சொன்னேன். எனக்கு அந்த கேரக்டராவே எனக்கு வந்து
பிரகாஷ் ப்ரோ பேசுறாரா? இல்ல இல்ல கேட்க அவர் பேசல மாட்டேன். பேசல. இல்ல வினோத், நான் பேசல வினோத். நீங்க சுகுமார் ப்ரோ தான் பேசிட்டு இருக்காரு, பரணி பேசிட்டு இருக்காரு, நீங்க தான் பேசுறீங்க. நல்லா இருந்து ப்ரோ. நான் அந்த அடியில வினோத் பிளானுக்கு அவன் கூட டான்ஸ் வச்சிருக்கலாம் நீ சொன்ன மாதிரி. அது ஆனா வந்து அதுலயே அதுவுமே கேட்பாங்க. இருக்கு இல்ல, அதுலயுமே கேட்டாங்க படத்துல நீங்க நோட் பண்ணும்போது, பட் ஸ்பாயிலரா இருக்கும். இல்ல அதுல கேட்பாங்க, அதான் சொல்ல வந்தேன். அதுலயே கேட்பாங்க. அது ஒரு வேற. அது ஆர்ஜி காஸ் தான் ப்ரோ. அது ஆமா ஆமா இல்ல, அது ஆர்ஜி காஸ். ஆர்ஜி காஸ். அது என்னன்னா அது ஒரு ஃபன். அது வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அந்த நீ வினோத் எக்ஸ்பெக்ட் பண்ற சீனை வேற மாதிரி காட்டியிருப்பாங்க, நல்லா காட்டியிருப்பாங்க. அது நல்லா இருக்கும். ஆனா ரொம்ப நாளைக்கு சுமார் ப்ரோ, நான் இது மாதிரி கட்சி தொண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் மங்காத்தா பார்த்தது இது மாதிரி. அதுக்கப்புறம் வேதாள ஓரளவுக்கு தான் கத்துற மாதிரி. இதுல கத்துறாம படம் ஃபுல்லா அந்த பிளாஷ்பேக் எல்லாம் சொன்னாரு பாருங்க, அதெல்லாம் செம்மையா கத்தி கத்தி செம்ம தொண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓ, வேதாளம்லயாச்சு அவர் வந்து ஒரு ஒரு கட்டத்துல வந்து அந்த மொட்டை ராஜேந்திரன் சொல்ற மாதிரி அந்த சீன்ல எல்லாம் வந்து கொஞ்சம் அமைதியா சாந்தமா இருப்பாரு. இதுல அப்படி இல்ல. வேற ரேஞ்சில வந்து படம் ஃபுல்லா வந்து வேற ஒரு இதுவா காட்டியிருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு படம் bro. இந்த படத்துக்கு வந்து அணிலுக்குள்ள குத்துண்டா இருப்பாரு. இல்ல ப்ரோ, நான் சொல்லட்டுமா? இந்த படம் வந்து அனிருத்துன்னு இல்ல, இந்த படத்துக்கு அவங்க என்ன மாதிரி அவர் டைரக்டர் வந்து என்ன மாதிரி எதிர்பார்க்கிறாரோ அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் ஜிவி கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டனில அவர் கொடுத்திருக்காரு. அது அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்துக்கு வேணும்ன்றத வந்து அவர் வந்து கரெக்டா அவரோட இதுல கரெக்டா இருக்காரு. இதுல அனிருத் வந்திருந்தா வந்து அவருக்கு டைரக்டருக்கும் வந்து அது என்ன மாதிரி சிங்க் இருந்திருக்கும் தெரியல. முதல்ல ஒரு படம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சிங்க் வரணும். ஜிவியே செம்மையா பண்ணியிருக்காரு. நான் அது வந்து நம்ம வந்து இப்போ ஒன்னு விட்டா ஒன்னு நம்ம கம்பேர் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். இவர் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், அவர் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். இப்ப நல்லா இருக்கா இந்த படம், மாசா இருக்கா, நம்ம என்ஜாய் பண்ணலாம், அவ்வளவுதான். இல்ல வினோத் ப்ரோ, சும்மா ஒன்னும் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் அப்புறம் நான் கீழே சொல்றேன். போறேன். அனிருத்திட்ட போயிருந்தா இது வந்து பிஜிஎம் வந்து அவர் ஒரு மாதிரி கிளாஸா ஒரு இல்ல இல்ல பரணி, நம்ம அந்த மாதிரி போவே தேவையில்லன்ற. போயிருந்தா இல்ல நான் என்ன சொல்றேன்னா பரணி, நான் சொல்லி முடிச்சிடறேன். அதானா நானும் சொல்றேன், நீங்க சொன்னதானா நானும் சொல்றேன். அதுதான் அவர்கிட்ட போகாம ஜிவி கிட்ட போனது. அவர் ஜிவி இவர் ஆதிக்குடியும் வந்து லவுடா இருக்கும். சோ அந்த ஒரு இது வேணும்ன்றதுக்காக இல்ல அது கிடையாது. அது ஓகே. இது நல்லா இல்ல, இந்த மியூசிக் நல்லா இல்லன்னும் போதுதான் நம்ம அதை பத்தி பேசணும். இல்ல அப்பதான் வந்து அந்த மாதிரி நம்ம வருவோம் அந்த ஒரு டாபிக். இது வந்து அந்த மாதிரி இல்லன்னும் போது நம்மளுக்கு வந்து என்ஜாய்மெண்ட் தான். சரி ஓகே, என் தலைவன் வந்துட்டான், என் தலைவன் கிட்ட நான் பேசணும். சும்மா ப்ரோ இன்னும் ஒரே ஒரு நீ டவுட் கேட்னே போற ப்ரோ. ஒரே கொஸ்டின் சுமார் ப்ரோ, தலைவா. ஒரே கொஸ்டின். அப்புறம் எப்படி இன்னைக்கெல்லாம் எனக்கு கால சக்கரத்தை கட்டிட்டு தான் சுத்திட்டு இருக்கேன் நானு. இடத்துல என்னால நிக்க முடியல. ஜாலியா இருப்பீங்க போல, நீங்க ஃபுல் வைப் தான் போலயே. ஆமா ஆமா. என்ன ஃபுல்லா கால கட்டி கட்டி தொண்டெல்லாம் மாறி இருக்கு போல வாய்ஸ் எல்லாம். ஆமா ஆமா, ரொம்ப நாள் கரைச்சு ஃபுல் எப்படி சொல்றது, அதான் எல்லாரும் சொன்ன மாதிரிதான் நின்னுட்டு படம் பார்த்தோம். ஆமா, சீட்ல உட்கார விட்டா தானே இவரு ஸ்கிரீன் பிளே. அந்த படம் ஃபுல்லா வந்து ஒரு எலிவேஷன் வச்சா பரவாயில்ல, படம் ஃபுல்லா எலிவேஷன் வச்சா எல்லாரும் எங்க உட்காரது போயிட்டு. அது செகண்ட் ஹாஃப் எல்லாம் வேற லெவல் ப்ரோ. எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஸ்டைலிஷா எவ்வளவு தூரம் ஒரு ரசிச்சு ஒரு ஃபேன் பாய் எடுக்க முடியுமோ எடுத்திருக்காப்புல. இதுல நம்ம போய் குறை சொன்னோம் அப்படின்னா வேஸ்ட். அவரால் என்னென்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காப்புல. எங்க எதுவுமே குறை வைக்கல அவர். இதான் எதிர்பார்த்தோம். அத நல்லபடியா பண்ணிருக்காப்புல. இன்னும் ஒரு 3 டைம் 4 டைம் படம் பார்க்கணும். அதுக்கான நாளும் வரிசையா இருக்கு. கண்டிப்பா பாக்குறதுக்கு எல்லா வாய்ப்பும் ஏற்படுத்தி வச்சிருக்கேன். இன்னைக்கு நைட்டே ட்ரை பண்ணேன். மேற்படியோட போனாதான் இன்னும் செம்மையா இருக்கும்னு. அது செட் ஆகல. இல்ல அடுத்த மாசம் வாங்க, ஒரு இது பண்ணுவோம். கண்டிப்பா கண்டிப்பா அந்த வெற்றியை வந்து நம்ம வந்து வெற்றியை கொண்டாடுவோம். ப்ரோ கண்டிப்பா வர்றேன், மாற்றமே இல்லை. ஏன்னா போன வாட்டி வந்து நீங்க வரும்போது அந்த வெற்றியை வந்து நம்ம கொண்டாட முடியல. பிரகாஷ் முடிஞ்ச ஆதிக்கையே கூப்பிட்டு கொண்டாடுறோம். ஆமா, வெற்றியை கொண்டாடணும், அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. யாரும் அந்த படத்துல இருந்து யாரும் இன்வைட் பண்ண முடியல ப்ரோ? கூப்பிட்டேன் ப்ரோ, நான் ஜிவியை கூப்பிட்டேன்.
அர்ஜுன் தாஸ் மேபி அர்ஜுன் தாஸ் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா வீக்கெண்ட்ல தான் வரேன்னு இருக்காரு. பாப்போம், திரும்பி ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணுவேன். இவரு ஜிவி வந்துட்டு அதான் இந்த மியூசிக் இதுல வந்து நேற்று நைட் வரையும் ரொம்ப பிஸி. அதனால அவரே ரிப்ளை பண்ணியிருந்தாரு. யாரோ ஒருத்தர் கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. பிரசன்னாவை கூப்பிட்டேன். பட் அவர் என்ன சொன்னார்னா, நம்ம கூப்பிடுற டைம்ல அவர் ஆல்ரெடி வேற ஒரு ஸ்பேஸ் இன்வைட் பண்ணிட்டாங்க போல. நேற்று 7 மணிக்கு இருக்குன்னு அனுப்பிச்சிருந்தாரு. சரி, ஓகே ஓகே ஆமா இருக்கேன் அப்படின்னாரு என்கிட்ட. டிராவலிங்ல இருக்கேன் நான் வந்து அந்த ஸ்பேஸ்க்காக வந்து கொஞ்சம் இது பண்ணணும், டைம் இது பண்ணணும். அதனால வந்து இன்னொரு ஸ்பேஸ்க்கு டைம் இருக்குமான்னு தெரியலன்னு அனுப்பிச்சிருந்தாரு. நம்ம அர்ஜுன் தாஸ் சொன்னா திருப்பி கேட்கறேன் இந்த வீக்கெண்டுக்குள்ள வந்து எப்படின்னா திரும்பி அவர் வர வச்சு. ஓகே ப்ரோ, நான் இன்னைக்கு திருச்சிக்குள்ள ஒண்ணு பார்த்தேன் ப்ரோ. அந்த பழைய கேங் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எங்கடா எனக்கு காணாம தேடிட்டு இருந்தேன். அத்தனை பேர்த்தையும் இன்னைக்கு பார்த்தேன். வேற லெவல்ல இருந்துச்சு எல்லாமே. ப்ரோ எனக்கு வந்துட்டு ஜிவி தான் ப்ரோ பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஜிஎம்னா இந்த படத்தை தான் சொல்லுவேன். முன்னாடி இந்த யுவன் பண்ணிருப்பாரு. இப்ப வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து கலக்கிட்டாரு. நிறைய சாங்ஸ் அந்த செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சோடனே ஒரு பாட்டு வரும்ல, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. சும்மா ஷார்ட்டா ஒரு இது. அப்புறம் வந்து இன்னொரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு டான்ஸ் ஆடுவார்ல, குத்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாட்டுலாம் ரிலீஸ் ஆகல. பட் அதுவும் சூப்பரா இருந்துச்சு. இது ஸ்பாயிலர்ல என்ன ப்ரோ செகண்ட் ஹாஃப்ல அது என்ன பாட்டு ப்ரோ? அது இந்த போட்டோஷூட்டுக்கு முன்னாடி டான்ஸ் வரும், அந்த டான்ஸ் பண்றாரு, அந்த டிராகன் ட்ரெஸ் போடுறாரு, கருத்து கோட்டு. பழைய பழைய ஸ்டைல்ல வந்து இந்த பழைய பிளாஷ்பேக்ல ஒரு பாட்டு வரும், நிக்சன் எழுதிருப்பாப்ல. அதெல்லாம் செமையா கூப்பிட்டாரு. புலி 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 ராப் மாதிரி இருக்குமே. ஆமா ஆமா, புலி 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 எல்லாம் நல்லா வைபா. ஏற்கனவே ரீமிக்ஸ் ஆகுதான், சூப்பரா பண்ணிருந்தாரு. அரசு ப்ரோ அந்த அந்த படிக்கட்டுல ஏறுவார்ல அர்ஜுன் தாஸ், அது என்ன பாட்டு ப்ரோ? அது கண்டுபிடிக்க முடியலையே, அது என்ன பாட்டு? அது அது இல்லையா? அது இல்ல, நான் கேட்கறது புரியுதா ப்ரோ? அரசு ப்ரோ அந்த படிக்கட்டுல ஏறி போவார்ல, அப்போ ஒரு ட்ரெஸ் ஆகும் வரும்போது. இதே பாட்டுதான். ஒத்த ரூபாவை தாரேன் உனக்கு தட்டு தாரேன் பாட்டு வரும். இல்ல ப்ரோ, அது கமல் பாட்டு தான். என்ன பாட்டு தெரியல. ஏன் ஜோடி குருவிய வந்துட்டு விக்ரம் ஏன் ஜோடி வஞ்சி குருவி அந்த பாட்டை வந்துட்டு ஒத்த ரூபாய் தாரேன்னு மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாரு. ரைட்ஸ் வாங்க முடியல, இப்ப அப்படி போட்டிருக்காரு. அது மட்டும் ஒரு மாதிரி இருந்தது. பழைய பாட்டு விக்ரம் படத்தோட பாட்டை அப்படியே அந்த ஒரு மாதிரி அந்த பாட்டை வந்து மிக்ஸ் பண்ணி இதுல போட்டிருப்பாரு. அதை நான் சொல்லல. அஜித்துக்கு வந்துட்டு நிக்சன் எழுதிருப்பாப்ல, அந்த பாட்டும் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு குத்து சாங் ஒரு சாங் வரும்ல, பிளாக் கலர் இது போட்டு, அதுவும் சூப்பரா இருந்துச்சு. பிஜிஎம்ல பிரிச்சு மேய்ஞ்சிட்டாருங்க அவரு. ஆக்சுவலா என்னன்னா ஆஜிக்கு வந்து ரொம்ப லக்கி ப்ரோ. ஏன் அப்படின்னா கரெக்டா யூஸ் பண்ணிட்டாரு. எதை கரெக்டா யூஸ் பண்ணாருன்னா, இவர் வந்து அந்த ரேசிங் போறதுக்காக உடம்ப குறைச்சிருக்காரு. அதை கரெக்டா யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சீன்ஸை கொஞ்சம் போட்டு, ஏன்னா இது படத்துக்காக எல்லாம் அவர் பண்ணல, அவரு அந்த பர்சனலா அந்த டைம்ல பண்ணத இவரு அதை பக்காவா யூஸ் பண்ணி. பிளாஷ்பேக் ஆல்ரெடி இருந்தாங்க கதையில, புதுசா ஒரே சொல்லியிருக்காரு, நீ உட்கார்ந்து போய் பாரு அத. சரியா? சரி கமலம் ப்ரோ, அப்ப பிளாஷ்பேக் எப்ப எழுதுனாங்க? இல்ல ஒரு நிமிஷம் வினோத்தோ இல்ல தமிழ் ப்ரோ யாரோ ஒண்ணு, நீங்க ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். ஆனா இங்க யோன்னு பேசுறாங்க, நமக்கு யாரும் சண்டை போடுற மாதிரி இருக்கும். எப்பவும் போலவே பேசுங்க, அதான் பெட்டர். இல்ல ப்ரோ, அது அந்த இன்டர்வியூல அவர் சொல்லியிருப்பாரு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் பாக்குறேன் அவர் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. நான் பாக்கல, 1-2 தான் பார்த்தேன். நான் பாக்குறேன் தமிழன் ப்ரோ. அது எதுவா வேணாலும் இருக்கட்டும், படத்துக்கு நமக்கு சூட் ஆச்சா ப்ரோ? படத்துக்கு பயங்கர சூட் ஆச்சு ப்ரோ. அதான் சொன்ன, அவ்வளவுதான். நமக்கு அந்த சந்தோஷம் தான் தேவை. அவங்களுக்குள்ள அது என்ன, அந்த நமக்கு உள்ள போற கிளாரிட்டி நமக்கு எதுக்கு? நமக்கு தேவை அவுட் புட் எப்படி வந்துச்சு. ப்ரோ நான் அதான் சொல்றேன், அவர் ரொம்ப லக்கி. இதெல்லாம் ரொம்ப பிளஸ் இல்ல, இதெல்லாம் நம்மளே பார்க்கணும்னு எதிர்பார்த்திருக்கோம். அதை வந்து உண்மைதான் அதை காட்டுறதுக்கான வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிருக்கு? இது வேற டேரக்டர்ஸ்க்கு இது கிடைச்சிருக்காது இந்த டைம்ல. கரெக்டா அது வந்து அதுதான் அவன் ஃபர்ஸ்ட் பண்ண பிளான் வேற. டெக்னாலஜி மூலமா வந்து எதனா பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஆனா வந்து அது இதுவாவே நடந்துருச்சு.
அந்த கேமரா வச்சுட்டு அந்த ஒரு சீன் இருக்கும்ல பிளாஷ்பேக்ல, அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் அந்த போர்ஷனே ரொம்ப நாள் ஆசை. இது இவரெல்லாம் இந்த மாதிரி எவ்வளவு அழகான மனுஷன். அவர் அப்படியே வந்து அவரு அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி ஆயிட்டாப்ல. ஸோ திருப்பி அதை வந்து நமக்கு அந்த விஷுவலா காட்டும் போது பயங்கரமா இருந்துச்சு. நான் கூட அந்த ஓப்பனிங் சீன்ல வந்து அந்த ஷேடோல காட்டுவாங்கல்ல, அப்ப கூடயும் பிளாஷ்பேக் இதே மாதிரி போயிருமோன்னுலாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா கரெக்டான இடத்துல அந்த போர்ஷன் எல்லாம் காட்டும் போது பயங்கரமா இருந்துச்சு. அதெல்லாம் நீங்க நம்மர்களும் கெட்டப்ல அந்த பஸ் சீன் என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா ப்ரோ? அதெல்லாம் தெரிஞ்சது ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா ஷேடோஸ்லயே காட்டுவாங்கல்ல, சோ அதே மாதிரி நம்மளை ஏமாத்திடுவாரோன்னு நினைச்சேன். சரி, சின்ன 2-3 கட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படிதானே போகும், 2-3 கட்ஸ் மட்டும். உண்மை எல்லாரும் பயந்தது அதான். மாவீரன் ப்ரோ முதல் கொண்டு பயந்தது அதுதான். ஏன்னா இது எங்கிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஸ் ஆஃப் செகண்ட்ல காமிச்சு கட் பண்ணிட்டு போயிருவாங்க. அதை டீட்டெயிலா வச்சிருந்தாங்க. டைலாக்ஸ் மட்டும் சீன் கம்மியா வச்சுட்டு, ஆனா இது நல்லா வச்சிருந்தாங்க, செம்மையா இருக்கு. எனக்கு அந்த போட்டோ ஷூட் சீன்லாம் வந்து செம்ம அலப்பற. சரி, ஸ்பாயிலர் பேசும்போது அதை பேசிக்கலாம் தான் விட்டுருந்தேன். சரி, நம்ம ஸ்பேஸுக்கு ஒரு லெஜெண்ட் வந்திருக்காரு, ஒரு மிக பெரும் லெஜெண்ட் வந்திருக்காரு. அவர் ஸ்பீக்கர் இன்வைட் கொடுத்துருக்கேன், வரா அப்படின்னு பார்ப்போம். சரி பிரகாஷ் ப்ரோ, அந்த போட்டோ அந்த சாங் கட் பண்ணிட்டாங்களா ப்ரோ? அது சாங்கா கிடையாது. அது எந்த சாங்? ஏகே த்ரிஷா இருக்க மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று வந்து இல்ல அது போட்டோ தான் வந்துச்சு. நிறைய இது படத்துல இல்லையே. உங்களுக்கு ட்ரெயிலர்ல வந்து 10 கிலோ கறி வேணும் பாயில அதெல்லாம் இல்லையா. அடுத்து வந்து சில விஷயங்கள் நம்ம சொல்லணும், டீசர்ல ஒரு டைலாக் வரணும், சொல்லிட்டு பேசுவோம் அப்படி இல்ல. அது மாதிரி ஏதாவது அன்கட் வெர்ஷன் மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் வந்து அது ஒரு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அது நமக்கு பின்னாடி டெலிகேட் சீன்ஸ்ல வரட்டும். இல்ல, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர் படம் வந்து எப்பயுமே ஒரு பெரிய ஹீரோ படம் தான் 2.5 மணி நேரத்துக்கு மேலதான் போகுது, 2:40 நிமிஷம் மாதிரி தான் பண்றாங்க. பட் இந்த படம் வந்து கொஞ்சம் கட் பண்ணிருக்காங்க ப்ரோ. கொஞ்சம் நல்லா கட் பண்ணி கொஞ்சம் கிறிஸ்பா கொஞ்சம் நல்லா நீட்டா ஸ்பீடா பண்ணோம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு படத்துல ரெஃபரன்ஸ்ல தான் படமேன்னு. அதாவது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பண்ணி ஃபேன்ஸ் எவ்வளவு ஹாப்பியா வைக்க முடியுமோ. ஏன்னா எனக்கு ரொம்ப லென்த் மாதிரி நம்ம ஃபீல் இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க போல. நல்லா நீட்டா பண்ணியிருக்காங்க எடிட்டிங்லாம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இது போடுறாங்கல்ல, கம்ப்ளீட்டா அந்த 4 மினிட்ஸ் அந்த சாங் போடுறாங்க. யாருமே எந்திரிக்கல, அப்படியே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. படம் முடிஞ்சிருச்சு, அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த 4 நிமிஷமும் யாருமே எந்திரிக்கல. இப்ப நான் 2வது போயிட்டு வந்தேன் ப்ரோ, கட் பண்ணாங்க. ஆப்ரேட்டர் ரூமுக்கே போயிட்டு ஒரு 10 பேருக்கு சொன்ன தான் போட்டாங்க. இவருக்கு அடுத்த ஷோ டைம் ஆகுது சொன்னாரு ஆப்ரேட்டர். உங்களுக்கு போட்டோ தான் போகணும். பில்லா 2க்கு அப்புறம் அது பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுலயும் அந்த மேக்கிங் அது போடுறதே இல்ல. அது அவ்வளவு கியூட்டா இருக்கும் ப்ரோ. ஆஜிக் பண்றதா இருக்கட்டும், இவர் அர்ஜுன் தாஸ் போய் இப்படி தொட்டு கும்பிடுவாரு பாத்தீங்களா, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு மொமெண்டா பாத்துட்டு இது என்ன ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. ஆனா எனக்கு தெரிஞ்சு விசில் அடிச்சதுலாம் நல்லா ப்ரோ. ஆனா அது நான் ரொம்ப எதிர்பார்க்கல. அவர் விசில் அடிச்சுக்கிறாரு ஆஜிக்கு கேமரா முன்னாடி. கடைசி ஷாட்டுக்கு தானே? ஆமா 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 கடைசி ஷாட்டுக்கு மொத்தம் 6 கெட்டப் மாதிரி வச்சு. பிரகாஷ் ப்ரோ மேல ஷேர் பண்ணிருக்காரு, பாத்தீங்களா? நான் இப்பதான் பார்த்தேன். அது பார்த்தேன். ஈவினிங் வந்தது. இன்னொன்னு அர்ஜுன் தாஸோட கெரியர்லயே வந்துட்டு மிகப்பெரிய ரோல்னா இந்த படமா தான் இருக்கும். எல்லா படத்துலயும் சின்ன சின்ன அவர் மெயின் அது என்ன சொல்றது, அவர் பேஸ் பண்ணி இருக்காது இந்த படத்துல. இல்ல கைதியெல்லாம் இருக்குல்ல ப்ரோ. இல்ல கைதியெல்லாம் இருக்குங்க. ஆனா என்னன்னா அவர் ரோல்ல என்ன கொடுப்பாங்கன்னா, அர்ஜுன் தாஸ்னா ஒரு சைக்கோ ரோல், இல்ல வந்து ஒரு மூஞ்சி உருன்னு இருக்க மாதிரி ஒரு ரோல் இல்லையா, ஒரு போதை கை அப்படின்னு முடிச்சிருவாங்க. ஆனா இதுலதான் ஒரு பண்ணா நக்கலா ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு மொரட்டா, அதாவது ஒரு எனர்ஜெட்டிக்கா இருந்தா அப்படி படத்துல. சும்மா பேஸ் வைஸ் மட்டும் நான் வந்து பேசி ஓரமா நிக்கிறேன்னு மட்டும் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருந்தாரு. அவர் பண்ணியிருந்த பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. படத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லணும்னா 2 பேர் தான் சொல்லணும். ஒன்னு வந்து ஏகே, 2வது அர்ஜுன் தாஸ். இந்த 2 பேர் தான் படத்துலயே நடிச்சு. மத்த எல்லாமே கொஞ்சம் ரைட்டிங்ல வந்து அவங்களுக்கு பெரிய லெவல்ல ஒண்ணுமே இல்லை, இம்பாக்டே கிடையாது வச்சுக்க. மத்த எந்த கேரக்டருக்குமே இந்த 2 கேரக்டர் தான் முழு படமே. அது நல்லா பண்ணியிருந்தாங்க. அவரோட வாய்ஸ் அதே மாதிரி பிரகாஷ் டபுள் கேரக்டருக்கும் லைட்டா வித்தியாசம் காமிச்சாப்ல. 3 பேர் பேசுறீங்க, ஆனா எனக்கு ஒண்ணு புரியல. ஆனா ஒண்ணுதான், ஒருத்தர் சொன்னது உண்மைதான். அர்ஜுன் தாஸ் வாய்ஸை வந்து ஏகே வந்து பேஸ் வாய்ஸ் பாராட்டுறதெல்லாம் வந்து ஸ்கிரீன்ல பாக்குறப்ப செம்மையா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா 2 பேருமே ஒரு பேஸ் வாய்ஸ் பயங்கரமா இருக்கும். அதுவும் அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் என்ன வாய்ஸ்டான்னு சொல்லி அவர் சொல்றதெல்லாம் உண்மையாவே பயங்கரமா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸுக்கு அதுக்கு அதே மாதிரி ஒரு
எப்படி நம்ம ஸ்பாயிலர் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். பட் சில பிடிச்ச மூமெண்ட் மட்டும் அது கடைசியா ஏன்னா அது படத்துல சேராதனால இந்த என் கிரெடிட்ஸ்ல வந்து மங்காத்தா மூமெண்ட், வைபவ் மூமெண்ட் மாதிரி இதுல வந்து அர்ஜுனாஸ்க்கு ஒரு மூமெண்ட் வச்சிருந்தாங்க. அதுவுமே ஏன்னா அவர் வந்து எப்போ அதெல்லாம் வந்து டன் சேனல் அவர் ஒர்க் பண்ணும்போது அந்த மூமெண்ட்லாம் வந்து நாஸ்டாலஜி அவருக்கு வந்துட்டு போயிடும். லாஸ்ட் ஃப்ரேம் செம்மையா இருந்துச்சு. அதெல்லாம் அதுல எனக்கு நிறைய விஷயம் இருந்துச்சு. நம்ம ஸ்பாயிலர் பேசும்போது பேசுவோம், அந்த சீன் பை சீன் நம்ம டிகோட் பண்ணுவோம்ல, அதெல்லாம் பண்ணுவோம். இப்ப அது இல்லாம பேசிட்டு போவோம். இல்ல bro. மத்தவங்க யாரும் பேச நீங்க சொல்லிருங்க. இல்ல ட்ரைலர்லயே போட்டிருந்தாங்க அர்ஜுன் தாஸ் அந்த ஸ்டெப். ஆனா இதுல வந்து படமும் அவர் போடுற ஸ்டெப் எல்லாம் ரொம்ப காமிக்கலா இருந்துச்சு. ஒரு மாதிரி காமிக்கலா வைபா இருந்துச்சு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம். ஏங்க எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடுற படம் இதானே? இதுக்கு மாதிரி டான்ஸ் ஏதாவது ஆடிட்டு இருக்காரா? அந்த பொண்ணெல்லாம் பிரகாஷ் ஆக்சுவலா வந்து அர்ஜுன் தாஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இப்ப வந்து ஒரு 5th டவுன் 6th டவுன் இறங்கி அடிச்சிருக்க மாதிரி ஒரு பிளேயர். அவர் ஓப்பனிங் இறங்கி விட்டு அடிச்ச மாதிரி இருக்கு இந்த படம். ஃபுல்லா 2 பாட்டு, எத்தனை டான்ஸ், ஃபைட்டு, கம்ப்ளீட்டா வந்து படத்துல வந்து செகண்ட் ஹாஃப்ல மாத்திரம் இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாதியில இருந்து வராரு. படம் ஃபுல்லா அவர் தான். அஜித்துக்கு அப்புறம் அவர் தான். இத போய் வந்து நீங்க வந்துட்டு கைதியில வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அதான் அவர் கெரியர்ல ஃபர்ஸ்ட். பட் வந்து இது வந்து கம்ப்ளீட்டா அவருடைய படம் ஃபுல்லா வர மாட்டார்ல, லீடா போவாது இல்ல, கொஞ்ச நாள் வருவாரு அப்படியே காமிச்சிட்டு அப்புறம் அடுத்து போவாரு. நிறைய சீன்ஸ் அவருக்கு இருக்கு. கைதில இருக்காதுல்ல ப்ரோ, கைதில இருக்காதுல்ல, லீடா இருக்காதுல்ல. ஆனா என்னன்னா ப்ரோ, ட்விட்டர்ல மொத்த சீனு போட்டாங்க ப்ரோ. ஆள் பாக்குற ஆள் எல்லாருமே. ஆனா ரெட்ரோ சாங் எல்லாம் பிரகாஷ் ப்ரோ, ரெட்ரோ சாங் போட்டா ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. அது ஆமா, இளையராஜா சாங் ஒண்ணு போட்டாங்க பாருங்க, அது தூக்கிட்டாங்க. ரிப்போர்ட் ஆயிடுச்சு அந்த வீடியோ. எதுல ரிப்போர்ட் அடிச்சாங்க எனக்கு புரியல. ட்விட்டர்ல அந்த ரெட்ரோ சாங் இருக்குல்ல, ட்விட்டர்ல எது போட்டாலும் காப்பிரைட்ல ஸ்ட்ரைக் ஆகாதான் தெரியும். நீங்க ரெட்ரோ சாங் போட்டாலும் பட சீன்லாம் காப்பிரைட்ல போல ப்ரோ, கால்ல இருந்து ஓடிதான் இருக்கு. அதுல ரெட்ரோ சாங் மட்டும் போகுது. ஆமா, காப்பிரைட் கண்டிப்பா வரும், கவலையப்படாதீங்க. வரும் ப்ரோ. ஆனா அந்த 2 நாள் கழிச்சு வரும். அந்த பாட்டு போட்ட அரை மணி நேரத்துல வருது. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு இருக்குல்ல, கமல் பாட்டு, அந்த பாட்டு போட்ட அரை மணி நேரத்துல ரிப்போர்ட் வச்சிருக்காங்க. அந்த வீடியோ போட்டோங்கிற தப்பு கிடையாதுங்கிற எந்த படம்னாலும் சொல்றதுதான். முத நாளே ட்விட்டர்ல போட்டு இந்த வியூஸுக்காக பண்றது, அது பண்றதெல்லாம் வந்து எதுவுமே அதை விட்டுருங்க. அடுத்தது போவோம், நம்ம அந்த டாபிக்லயே போக வேணாம். நம்மளே அதுக்கு பேச்சு கொடுக்க வேணாம். அடுத்ததுக்குள்ளே போவோம். சரி பிரகாஷ் ப்ரோ, நீங்க ஸ்டேட்டஸ் போட மாட்டீங்க, நீங்க போட்டீங்களா சந்தோஷத்துல? அதை சொல்லுங்க வாட்ஸ்அப்ல. இன்னைக்கு நான் செல்ல எடுக்கல. எப்பவுமே எடுப்பேன், இந்த டைட்டில் ரெக்கார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு அந்த மைண்டே வரல. போறோம் என்ஜாய் பண்ற மைண்ட், நம்ம என்ஜாய் பண்றப்போ அப்படின்னு 2வது தடவையும் எடுக்கல. நீங்க நைட் ஷோ 3வது தடவை போகும்போது வேணா எடுக்கிறேன், அவ்வளவுதான். தேட்டருக்கு வெளியே இருக்க வரைக்கும் மொபைல் ஆன் பண்ண தோணுச்சிங்க. தேட்டருக்கு உள்ள போனோடனே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓகே, முடிச்சிடலாமா பிரகாஷ்னா? ஆமா, நான் 10 மணிக்கு படத்துக்கு போனோம். வேற யாராவது பேசுனீங்க சொல்லுங்க. தமிழன் ப்ரோ படத்தை பத்தி பேசுறீங்க. வேற யாரு பேசணும்? 100க்கு 100 கொடுத்தவர் வந்திருக்காரு, அவர் பேசிட்டோம். வந்துட்டாரா? எங்க ஒரிஜினல் வந்துட்டாரா? என்ன இப்ப தமிழன் ப்ரோ போயிடக்கூடாது. இவர் தான் ப்ரோ ஒரிஜினல். கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரோ ப்ரோ சொன்னீங்க, யாரோ வந்திருக்காங்க. ஆடா போயிட்டாருங்க. என்னங்க தமிழன் ப்ரோ? ஏங்க சுகுமார் ப்ரோ, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? ஒரிஜினல் வராருன்னே அவர் போயிட்டாருங்க வெளியே. அதான் நீங்க என்ன போங்க. பிரகாஷ் ப்ரோ, அந்த கடைசியில் நான் எதிர்பார்க்கல, சொன்ன அடுத்த செகண்டே வந்துட்டு கிளம்பிடுச்சு. பிரகாஷ் ப்ரோ அந்த இன்ட்டு குட்டால கன்ஃபார்ம் ஆகுது. ரிலீஸ்க்கு முந்தின நாளே சொல்லிட்டாங்களே, நம்ம திரும்ப அவரு தாங்க படம் பண்றாரு, அடுத்த படம் பண்றாரு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆகணும். ரிசல்ட் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ். எனக்கு என்னன்னா, எனக்கு இது ஒரு குஷி என்ன தெரியுமா? படத்துங்கிறத தாண்டிங்க ரசிகர்கள் கொண்டாடும் போது ஒரு குஷி என்ன தெரியுமா? எப்பா நீங்க வந்து நல்லா கெட்டப் போட்டு எங்க அழகா வந்தீனாலோ, இல்ல வந்து மேக்கப் பண்ணி டை அடிச்சு வந்தாலோ ரசிகர்கள் கொண்டாட தயாரா இருக்கிறாங்க. அப்போ அது ரசிகர்கள் கொண்டாடத்தை பார்க்கும்போது அவருக்கு ஒரு மனநிலை வரும். என்னன்னா வந்து வீரம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு மனநிலை வச்சு, ஆஹா நம்ம என்ன இருந்தாலும் பண்ணோம், வந்து நமக்கு சரியா போகல, ஆனா வேதாளம் பண்ணோம் பயங்கரமா போச்சு, அப்ப நம்ம சிவா கூட தொடர்ச்சியா படம் பண்ணலாம், அந்த மாதிரி படம் பண்ணலாம்னு பண்ணாரு சில வருஷம். ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கணும் அதை பண்ணுவார். இந்த வாட்டி இந்த லுக்கெல்லாம் மாத்திட்டு ஆதி கூட படம் பண்ணி அந்த படம் வந்து பயங்கரமா ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னா ஆதி கூட இந்த மாதிரி படம் பண்ணலாம். அது போக இனிமேல் இந்த கெட்டப் மாத்துறது இப்போ ஆஃப் ஸ்கிரீன்லயுமே டைகடிச்சு வர ஆரம்பிச்சிட்டார்ல, நமக்கு என்னன்னா அது ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் நான். லுக் வைஸ் இனிமேல் கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்க்கலாம், பயங்கரமா நம்ம பல படங்கள் எதிர்பார்க்கலாங்கிறத நான் வந்து எதிர்பார்க்கறேன். பார்ப்போம். அதனாலேயே நான் வந்து ரொம்ப குஷியா இருக்கேன்.
இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ற பர்ஃபார்மன்ஸ், வர ரிசல்ட், புக்கிங்ஸ் எல்லாத்தையும் பாக்குறப்ப, ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் ஒர்க்கிங் டே, நாளைக்கு இந்த ஒரு நாள் புக்கிங் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் லீவு தான் கண்டினியூஸா. ப்ரோ அப்ப இன்னொன்னு நமக்கு வந்து சொல்லட்டுமா ப்ரோ? மொரட்டு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் இது பார்க்கலாம் அவருக்கு. 8:15 எங்க ஊர்ல ஷோ போட்டிருக்காங்க ப்ரோ. பல இடங்கள் கழிச்சு போய் போடுறாங்க. 8:15 காலையில நான் நாளைக்கு அன்னைக்கே காலையில சொல்றேன் 8 மணிக்கே போட்டேன்னு சொன்னேன். செகண்ட் டே திருச்சியில் 8 மணிக்கே ஷோ போட்டாங்களே. எல்லையில ரெகுலரா போடுறாங்க ப்ரோ. எங்க ஊர்ல போட்டது கிடையாது 8 மணி ஷோ. இப்ப போடுறாங்க. இந்த படத்துக்கு போட்டிருக்காங்க. ஓகே 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 டன். அதே மாதிரி மைத்ரி அவர் வந்தாரா ப்ரோ இன்னைக்கு? அவர் கொஞ்சம் அலர்ட்டா நினைக்கிறேன் கூட்டத்தை பார்த்து. இந்த மைத்ரி 2 பேர்ல வருவானாரு. இல்ல தெரியல, நான் ஆன்லைன்ல வந்ததே நீங்க ரொம்ப ரேரா தான் வந்தேன். நான் வந்து என் ட்வீட் எல்லாம் போட்டு நான் போயிட்டேன். நோட்டிபிகேஷன் பெரும்பாலும் செக் பண்ணல. ஆதிக்கு 3 பேரை கை தூக்குனாரு. ஒன்னு சுரேஷ் சந்திரா, ஒன்னு ஆதிக்கு, இன்னொன்னு யாரும் ஆகானுமோ அவர் தான் நினைக்கிறேன். 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இதெல்லாம். சென்னை வந்தாரு நினைக்கிறேன். ராகுல் நன்றி சொல்லணும் ப்ரோ. செம்மையா போனாரு ப்ரோ. பக்கா பிளான் பண்ணி பக்காவா பண்ணியிருந்தாரு. ஒரே ஒரு குறை, முன்னாள் போட்டு தான் நல்லா இருந்தாங்க. செம்மையா எடுத்துருந்தாரு. சும்மா ப்ரோ முடிஞ்சா ராகுல் இருக்காங்களா ப்ரோ? சும்மா ப்ரோ வருவாரா? சும்மா ப்ரோ பிரகாஷ் ப்ரோக்கு தெரியும். அவரை பிரகாஷ் ப்ரோ தான் கேட்கணும். அவருக்கு பழக்கமா? சரி பிரகாஷ் ப்ரோ முடிஞ்சா இருப்பாங்க ப்ரோ. சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு சொல்லுங்க. ரொம்பலாம் அவர்லாம் வரமாட்டாங்க. நம்ம சாதாரண கையாங்க. இல்ல ப்ரோ, இன்னொரு ட்ரிப் வந்தார் ப்ரோ. எங்க பேச்சு இருக்கும் வந்தார் ப்ரோ. புது இதுக்கும் வந்தார். ஒரே ட்ரிப் வந்துட்டு போயிருக்காரு. ஸ்பேஸ் 5 நிமிஷம் வந்தார். ரொம்ப நேரம்லாம் வரல. வேணா கேட்டு பார்க்கலாம், அவ்வளவுதான். நீங்க கேட்கறதுக்காக நீங்க உங்க ஆசைக்காக கேட்கறேன். வரல ரெஸ்பான்ஸ், என்ன ரெஸ்பான்ஸ் வந்து பாத்துக்கோங்க. அப்படி இல்ல ப்ரோ, நீங்க அவர் சாதாரண கையான்னு கேக்குறீங்க. நீங்க சாதாரண கையா ஃபர்ஸ்ட்? இல்ல ஐயா இன்னைக்கு வந்து குட் பை டாக்ல ரிவ்யூல வந்து போகுது. நம்ம சுகுமார் ப்ரோ இன்னைக்கு தேங்க்யூ ப்ரோ. இப்ப பிரகாஷ் ப்ரோ ராகுல் கைது சொன்னதுக்கு மிக்க நன்றி. இல்ல அவர் கூப்பிட்டா வந்துருவாரு ப்ரோ. இவர் முடியல. ஒரு 10 நிமிஷம். ஐயா அடுத்தது போவோங்கய்யா. மதுரம் ப்ரோ, நீ பேச போடல, ஒரு ரிவ்யூ சொல்லு ப்ரோ. சிப்பும் போடல, பிளஸ் மைனஸ் எதுவும் சொல்லு ப்ரோ. நான் ஓப்பனிங்லேயே சொல்லிட்டேன். சரி, பக்கத்துல போடுற கடையா மதியம் ஒரு ஸ்பேஸ்ல மீட் பண்ணோம், அங்கேயும் சொன்னேன். சாயந்தரம் நான் கேட்கல ப்ரோ. நீ பேசல, நான் கேட்கல. சரி இப்ப லைட்டா சரி கொஞ்சம் முடிக்க போறாங்க. 5 நிமிஷம் தான் இருக்கு. இதனால நீ பக்கத்துல கடை போடுறா சொல்லு, அங்க பேசிக்கலாம். பார்க்கலாம், யாராச்சும் போடுவாங்க, போவோம். அம்மாத்த கட்டிட்டு இருப்பாங்க போய் கேட்டு. நீ போட்ட ப்ரோ ட்விட்டு அதான் ப்ரோ. அதுதான் பண்ணிக்கிறேன் காலைல ஒரு 4 பேர். நீ போட்டெல்லாம் ட்விட்டு ஒண்ணு அதான் வடிவல் ட்விட்டு. பரணி ப்ரோ, மரணமா சாலப்பல்லா ஜிம்கானா கம்பேர் டு இந்த 2 மூவில எது நல்லா இருந்துச்சு? எனக்கு ஜிம்கானா பிடிச்சது கம்பேரிட்டிவ்லி. பரணி எப்படி ஜிம்கானா ஃபுல்லா ஃபைட்டா? ஆமாண்ணா. காமெடி இருக்குமா இல்ல ஃபைட்டா ஃபுல்லா? காமெடி அங்கங்க இருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை, கதை ஒன்றும் இல்லை. அந்த 4 பேர் 12th ஃபெயில் ஆகுறாங்க. அதெல்லாம் சொல்லாத பரணி. அதுதான் ஃபர்ஸ்ட் சீனு. அதெல்லாம் சொல்லாத பரணி, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே, போய் பாருங்க. ஃபுல்லா நாளைக்கு ஃபைட் போறேன் தான். நானு. நாளைக்கு போறீங்களா? உண்மையாவா? உண்மையாவே போறேன். சரி ஓகே. அது யார் வாங்கியிருக்கா டிஜிட்டல் ரைட்ஸ்? தெரியலையே. இல்ல ஹாட் ஸ்டாரா இருந்தா அவன் விடும்போது டப்பிங் பண்ணி விடுவான், அதான் கேட்டேன். இப்ப நீங்க என்ன ப்ரோ, விஷால் ப்ரோ வரல, ஆதி ப்ரோ வரல, சம்திங் மிஸ்ஸிங். மசாலா பத்திரம் தெரியலையே. மாயிரம் ப்ரோ ஏன் வரணும்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுமே கேக்குற பத்தியா? ஏன் எனக்கு தெரியாது. 2 பேரும் ஒன்னா படம் வரலன்னு எனக்கு தெரியாது. 2 பேரும் ஒன்னா படம் பார்க்கறதா சொன்னாரு விஷால் ப்ரோ. அப்படியா? ஆமா ஆமா, கலை அவங்க ஒன்னாதான் தானே சொன்னாரு. இங்கயா இருக்கான் விஷால்? சென்னையில இல்ல, மதுரை. அவரு மதுரைக்கு வந்திருக்காரு. செல்ஃபி எடுத்து போட்டோம் இன்ஸ்டால. ஓஹோ அப்படி. சரி ஓகே பிரகாஷ், நான் முடிச்சிடலாமா? ஓகே முடிச்சிடலாம். நான் போயிட்டு கிளம்புறேன். படத்தை போய் கிளம்பா சரியா இருக்கும். பாய்.
ஓகே பாய். ப்ரோ ஒரு ஏதோ சசிகுமார் ட்ரைலர் போட்டாங்களா? எனக்குலாம் போடல. நான் எந்த ட்ரைலரும் பார்க்கலங்க, படத்துல தியேட்டர்ல எதுவுமே வரலங்க. எனக்கு வந்து சர்தார் தூளா எல்லாம் கிளிப்ஸ் போட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு நான் பார்த்த தியேட்டர் 2 தடவை பார்த்ததுமே வரல. பிரகாஷ் ப்ரோ ரிவ்யூ போடுவீங்களா இந்த டைம் பார்த்துட்டு? 3வது வரைக்கும் எதுக்குங்க ரிவ்யூ? 3வது தடவை போட்டது ட்வீட் கவுன்சிலிங் கூட போட மாட்டேன், டேரக்டா படத்துக்கு போக வேண்டியதான். ப்ரோ போடுங்க ப்ரோ. சரி ரைட், பாய் பாய் பாய்.